Hi dears, I'm Kriti. Today நம்ம விமீனோட டூ ஷாட் தாண்டா பார்க்க போகிறோம். இது ஒரு டியர் கேட்டிருந்தாங்க, ஒன் ஷாட்டாக போட சொன்னாங்க. பட் எனக்கு தெரிஞ்சு நான் அதை டூ ஷாட்டாக போடுவேன்னு நினைக்கிறேன். அதாவது டூ ஷாட்டாக போடுறேன். 18+ தாண்டா. டூ ஷாட் நேம் வந்து கலாபக் காதலன். ஸ்ட்ரைட்டாக நம்ம ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். டோன்ட் பி அடிக்டட். ஹெட்ஃபோன் யூஸ் பண்ண மறந்துடாதீங்க. டியர்ஸ், ஒரே ஒரு ரெக்வஸ்ட். என்னோடய பேக்ரவுண்டில் நான் நைட் டைமில் கொஞ்சம் அவுட் சைடில் தான் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். கண்டிப்பாக இங்கே இருக்க டாக்ஸ் கண்டிப்பாக கத்திகிட்டே இருக்கும். ஸோ பேக்ரவுண்டில் ஏதாவது வாய்ஸ் அந்த மாதிரி நாய்ஸ்லாம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. என்னோடய வாய்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே டியர்ஸ், நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். எவ்வளோ அழகாக இருக்குது சியோல். இது என்னோடய ட்ரீம் பிளேஸ். நான் புசானில் பிறந்தேன். என்னோடய பேர் ஜிமின். எனக்கு சியோலில் ஸ்டடி பண்ணணுன்னு ஆசை. ஆனால் எங்கள் வீட்டில் புசானில் தான் ஸ்டடி பண்ணணும், புசானில் தான் ஒர்க் பண்ணணும், எல்லாமே அங்கே தான் பண்ணணுன்னா எனக்கு பிடிச்ச மாதிரி நான் எப்படி இருக்க முடியும்? அதனால தான் வீட்டில் ஃபைட் பண்ணிவிட்டு சியோலுக்கு வந்திருக்கேன். இதுவும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இருந்தாலும் என்னோடய பேரண்ட்ஸை நான் மிஸ் பண்ணுறேனே. எனக்கு தெரிஞ்ச 2 பேர் இங்கே இருக்காங்க. என்னோடய பிரதர்ஸ் அவங்க. ஒன்று ஜின், இன்னொன்று சுகா. ஆனால் ஜினாயாங் இங்கே ப்ரொஃபஸராக இருக்காங்க. சுகா அவன் இங்கே சீனியராக இருக்கான். அவன் எனக்கு கண்டுக்கவே மாட்டான். ஆனால் 2 பேருக்குமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்கக்கிட்ட மெசேஜில் தான் சொன்னேன், நாளைக்கு காலேஜில் போயிட்டு தான் அவங்கள பார்க்கணும். அப்புறம் நான் நல்லா படிப்பேனா, எனக்கு சியோலில், அதுவும் நம்பர் 1 காலேஜில் எனக்கு சீட் கிடச்சிருக்கு ஸ்காலர்ஷிப்பில். இந்த சான்ஸை நான் மிஸ் பண்ணவே மாட்டேன். நான் காலேஜ் ஃபினிஷ் பண்ணிவிட்டு எங்கள் அப்பா அம்மா கிட்டே போயிட்டு சாரி கேட்டு அவங்களே நான் சியோல் கூட்டிகிட்டு வந்துடுவேன். சியோல்லே செட்டில் ஆக போகிறோம் அப்படி சொல்லிவிட்டு ஜிமின் தான் ரொம்ப ஹாப்பியாக ஸ்மைல் பண்ணிவிட்டு ஒரு ஹோட்டலில் ரூம் புக் பண்ணியிருப்பான். ஸோ அந்த ரூமுக்கு தான் போகிறான். போயிட்டு அவன் ரெஸ்ட் எடுக்கிறான். அலாரம்லாம் வச்சுட்டு ரெஸ்ட் எடுக்கிறான். இப்போ நெக்ஸ்ட் டே தான் ஆகுது. நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் ஆகுது. இப்போ ஜிமின் தான் ரெடி ஆகிட்டேன், இன்னும் டைம் ஆகலை. ஃபர்ஸ்ட் நம்ம பஸ் ஸ்டாப்புக்கு தான் போகணும். ஏன்னா நமக்கு இதான் ஃபர்ஸ்ட் டே இல்லையா, சீக்கிரமாக கிளம்புனா தான் நான் சீக்கிரமாக காலேஜ் போக முடியும் அப்படி சொல்லிவிட்டு அவன் ஃபாஸ்ட்டாக கிளம்பி காலேஜுக்கு போயிட்டுருக்கான். இப்போ பஸ் ஸ்டாப் வந்துடுறான். இப்போ பஸ் ஸ்டாப்பில் தான் ஜின்னா அவங்க ஏதோ சொன்னாங்களே, காலேஜ் நேம் சொல்லி அந்த ஸ்டாப்பில் இறங்கிடணும். ஓகே அப்படி சொல்லிவிட்டு அவன் அந்த பஸ்ஸில் ஏறுறான். அவன் ஒரு சீட்டில் போய் உட்காந்துடுறான். அந்த வீவ்ஸ்லாம் பார்த்துட்டு வரான். அந்த வீவ்லாம் அவனுக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு. சுற்றி இருக்க அந்த பிளேசஸ் எல்லாமே பிடிச்சிருக்கு. அந்த காலேஜுக்கு கொஞ்சம் முன்னாடி தான் அந்த ஸ்டாப்பு. ஸோ அங்கே நிறுத்திடுறாங்க. அந்த ஸ்டாப்லேருந்து அவன் கொஞ்சம் தூரம் நடந்து வரணும். ஸோ அப்படி தான் நடந்து வந்துட்டுருக்கான். அவனுக்குள்ளே நிறைய திங்கிங் இருக்குது. இன்றைக்கி காலேஜ் எப்படி போகுது, ஃபர்ஸ்ட் டே வேறு, எனக்கு ஃப்ரெண்ட்ஸ்லாம் குட் ஃப்ரெண்ட்ஸாக கிடைப்பாங்களா, அப்புறம் இன்றைக்கி நம்ம ஈவினிங் ஹாஸ்டல் வேறு ஜாயின் பண்ணணும். நம்மளோட ரூம்மேட்டோட கேரக்டர் எப்படி இருக்கும், ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப ரூடாக இருப்பாங்களா, இல்லை ரொம்ப இன்னசென்ட்டாக என்ன மாதிரி இருப்பாங்களா, எப்படி இருந்தால் என்ன, நம்மளை பார்த்தோன்னே எல்லாருக்கும் பிடிச்சிரும் அப்படி சொல்லிட்டு ஜிமின் தான் அப்படி ஸ்மைல் பண்ணிவிட்டு காலேஜுக்குள்ளே என்ட்ராகிறாங்க. கரெக்டாக அவங்க என்ட்ராகி உள்ளே போகும்போது தான் ஜிமின் தான் ஒரு பர்சனை இடிச்சிடுறான். 2 பேரும் இப்போ இடித்து கீழே விழுந்துடுறாங்க. இப்போ அந்த பர்சன் தான் சாரி, இல்லை நான் தான் உங்ககிட்ட சாரி கேட்கணும், ஐ எம் சாரி, இருக்கட்டும் அப்படி சொல்லி அந்த பர்சன் அங்கேருந்து போயிடுறாங்க. இப்போ ஜிமின் தான் ஐயோ காலேஜ் வந்த அன்றைக்கி ஒரு பர்சனை நான் இப்படி இடிச்சிட்டேனே அப்படி சொல்லி கொஞ்சம் சேடாகவே போயிட்டுருக்கான். இப்போ அவனோட கிளாஸை கண்டுபிடிச்சி கிளாஸுக்கும் போயிடுறான். இப்போ எல்லாருமே வந்துடுறாங்க. அவன் இடித்த அந்த பர்சன் தான் ஜிமின் பக்கத்தில் வந்து உட்காடுறாங்க. இப்போ ஜிமின் தான் அந்த பர்சனை பார்த்துட்டு, ஹாய், நான் தான் இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி உங்களை தெரியும், நீங்களும் இதே கிளாஸ் தானா? ஆமாம், நான் ஃபர்ஸ்ட் இயர். நானும் ஃபர்ஸ்ட் இயர் தான், அதான் அங்கே கிளாஸ்க்கு வந்திருக்கேன். அப்போ நீங்கள் என் டிபார்ட்மெண்ட் தானே? ஹலோ, அங்கே பக்கத்தில் இருந்தால் உங்கள் டிபார்ட்மெண்ட் தானே? ஆமாம். உங்கள் பேர் என்ன? என்னோடய நேம் ஹொயன். உன்னோட பேர் என்ன? ஐ எம் ஜிமின். ஓ ஜிமின், நல்லா இருக்கே உன் பேர். நான் உன்னை மோச்சின்னு கூப்பிடவா? என்னோடய பேர் நல்லா இருக்குன்னு தானே சொன்னீங்க, அப்புறம் எதுக்கு மோச்சின்னு கூப்பிட்றீங்க? நீ ரொம்ப அழகாக இருக்க, உனக்கு மோச்சின் நேம் வச்சா நல்லா இருக்குன்னு தோணுச்சு, உனக்கு வேணானா விடு. இல்லை பரவாயில்ல, என்னை மோச்சினே கூப்பிடுங்க. அப்போ ஓகே மோச்சி அப்படி சொல்லிவிட்டு இவங்க 2 பேருமே அப்படியே பேசிகிட்டே இருக்காங்க. இப்போ இன்னொரு பர்சன் தான் வராங்க உள்ள. நான் இங்கே உட்காரலாமா? இப்போ ஹொயன் தான் பார்க்குறா.
உட்காரக்கூடாதுன்னா உட்கார மாட்டிங்களா, உட்காருங்க அப்படி சொல்லி ஸ்மைல் பண்ணுறா. இப்போ அந்த பர்சன் தான் அவங்கள இன்ட்ரோ பண்ணுறாங்க. ஐ எம் மெக். ஓ மெக், ஐ எம் ஹொயன். ஓகே, நைஸ் டு மீட் யூ. நைஸ் டு மீட் யூ. அப்புறம் நீங்கள்? ஐ எம் ஜிமின். ஜிமின். ஐ எம் மெக். ஹை மெக். ஹாய் ஜிமின் அப்படி சொல்லிட்டு கிளாஸில் இருக்காங்க. இப்போ டீச்சர்ஸும் வராங்க. கிளாஸ் கண்டினியூ ஆகிட்டுருக்கு. ஸோ இப்போ டீச்சர்ஸ் வந்து அவங்கள இன்ட்ரோ பண்ணிவிட்டு எல்லோரும் இன்ட்ரோ கொடுக்க சொல்லிவிட்டு இப்போ கிளாஸ் எடுக்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இப்போ ஒரு கேங் தான் உள்ள என்ட்ரு ஆகுது. இப்போ எல்லாருமே அந்த டோர் கிட்ட தான் பார்க்குறாங்க. இப்போ மேம் தான். என்ன வேணும் சீனியர்ஸ்? ஃபர்ஸ்ட் டே வந்தாங்க, தெரிஞ்சோடனே வந்துட்டீங்க போலே கிளாஸ்க்கு. மேம் எல்லாரோட கிளாஸ்க்கும் போயிட்டு இப்போ தான் மேம் வரும். எங்களுக்கு மட்டும் என்ன, எல்லா ஃபர்ஸ்ட் இயர்ஸையும் போய் பார்க்கணுன்னு எங்களுக்கு என்ன அவசியமா என்ன? அது ஃபஸ்ட் இயர்ஸ் காலேஜ் கொஞ்சம் லேட்டாக ஓப்பன் பண்ணிட்டாங்களாம். ஸோ அதனால் இந்த ஸ்போர்ட்ஸு இந்த மாதிரி யாராவது சேர்றவங்க இருக்காங்கன்னா நேம் மட்டும் எடுத்துக்கோங்க, ப்ராக்டிக்ஸ் லேட்டாக பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க மேம். அதுதான். ஓ அப்படியா, சரிங்க சீனியர்ஸ், இந்த காலேஜோட டான்லாம் நீங்கள் தானே? மேம் அமைதியாக இருங்க மேம், ஏன் மேம் இப்படி? சரிடா, சரி உள்ள வாங்க, வந்து நேம் லிஸ்ட் எடுங்க. இங்கே பாருங்கள் கைஸ், இவங்க உங்களோட சீனியர்ஸ். இங்கே என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்து நேம் கொடுங்க. இங்கே பாருங்கடா, முடிச்சுட்டு ஸ்டாஃப் ரூமில் வந்து என்கிட்ட சொல்லிவிடுங்க, அப்புறம் நான் ரிட்டன் கிளாஸ்க்கு வரணும். ஓகே மேம், கரெக்டாக முடிச்சுட்டு வந்து சொல்கிறோம் அப்படின்ட்டு போகிறாங்க. இப்போ எல்லோரும் தான் மேம் போகிறனால தேங்க்யூ சொல்லிவிட்டு இப்போ எல்லோரும் உட்காடுறாங்க. இப்போ அந்த சீனியர்ஸில் காய் தான். ஏன் சீனியர்ஸ்லாம் வந்தால் குட் மார்னிங்லாம் சொல்ல மாட்டிங்களா அப்படின்னு எல்லோரும் எழுந்திரிச்சு குட் மார்னிங் சீனியர்ஸ் அப்படின்றாங்க. இப்போ காய்தான், மச்சான் சொன்னால் தான் நமக்கு மரியாதை கிடைக்கும் போலடா. அதான் சொல்கிறதுக்கு நீ இருக்கல, சொல்லு அப்படி சொல்லிட்டு அந்த பர்சன் பார்த்துட்ருக்காங்க. இப்போ எல்லாருக்கிட்டே கேட்குறாங்க, அவங்களுக்கு ஏதாவது ஸ்போர்ட்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்கா? இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நேம் சொல்லலாம். ஒரு 10 மினிட்ஸ் நான் இங்கே தான் இருப்பேன். இது வரைக்கும் ஃபர்ஸ்ட் பெஞ்ச், அங்கே தான் நான் உட்காந்துட்ருப்பேன். வந்து அவங்களோட நேம்லாம் கொடுங்க, ஓகேவா? டே மச்சான், என்னடா ஃபர்ஸ்ட் டேன்றனால எல்லாருக்கிட்டேயும் ஜாலியாக ஃப்ரீயாக பேசுகிறியா என்ன? ஹேய் என்ன ஃபர்ஸ்ட் டே வந்தோடனே ஃபர்ஸ்ட் டே சோட இல்லைன்னு பிளானா? கொஞ்சமாக இருந்துட்டு அதுக்கப்புறம் நம்மளோட வேலையை காட்டலான்டா அப்படி சொல்லிட்டு இப்போ காயை கொட்டுட்டு அந்த பர்சன் தான் போய் அவங்க உட்காடுறாங்க. அவங்களோட கேங்கே வந்து அந்த பர்சன் பக்கத்தில் தான் நின்றுட்டுருக்காங்க. இப்போ ஏன் தான், ஏய் மூச்சி, உனக்கு ஏதாவது கேமில் இன்ட்ரெஸ்ட் இருக்கா? எனக்கா? எனக்கு 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 அப்படி சொல்லிகிட்டே இருக்கான். இப்போ ஏன் தான், இன்ட்ரெஸ்ட் இருக்கா இல்லையா? உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நான் அங்கேயே வந்துடுறேன். எனக்கு டான்ஸ்னால் பிடிக்கும். என்ன டான்ஸா? ஆமாம், நான் நல்லா டான்ஸ் பண்ணுவேன். எனக்கு டான்ஸ் அண்ட் சிங்கிங்லாம் ரொம்ப பிடிக்கும். அப்படியா? அப்போ நீ டான்ஸில் ஜாயின் பண்ணுறியா, சிங்கிங்கில் ஜாயின் பண்ணுறியா? எனக்கு ரெண்டுமே பிடிக்குமே. ஆனால் இவங்க ஸ்போர்ட்ஸ் தானே சொன்னாங்க. ஆமாம்ல, சரி ஓகே. மெக், சொல்லுவேன். உனக்கு என்ன கேம் பிடிக்கும்? எனக்கு ஃபுட்பால் பிடிக்கும். ஓ ஃபுட்பால், கேர்ள்ஸுக்கு இங்கே ஃபுட்பால் இருக்காது. மெக், நீ ஃபுட்பால் நல்லா ப்ளே பண்ணுவியா? நல்லா ப்ளே பண்ணுவேனே. அப்போ நீ ஜிம்மினை கூட்டிக்கோ. நானா? எனக்கு ஃபுட்பால் தெரியாது, நான் போக மாட்டேன். ஜிம்மி நீங்கள் பாரு, நீ இப்போ என்ன சொன்ன, ஹாஸ்டல் ஜாயின் பண்ணுறேன்னு. இந்த மாதிரி ஏதாவது ஸ்போர்ட்ஸில் இருந்தேன்னா உனக்கு ஹாஸ்டலில் கொஞ்சம் ஃபீஸ் கட்டுறல்ல, அது கூட இல்லாமல் இருக்கும்ல, அதுக்கு தான் சொல்கிறேன். அப்படியா, உண்மையாவா? அதான் நம்ம மெக் இருக்கான்ல, அவன் சொல்லி தருவான். மெக், நீ என்ன பண்ணுற, உன்னோட நேமையும் ஜிமின் நேமையும் கொடுத்துருவியா? அப்போ ஓகே ஜிமின், உனக்கு ஓகே தானே? ஓகே மெக் அப்படி சொல்லிட்டு இப்போ மெக் தான் எந்திரிச்சு போயிட்டு அந்த பர்சன் கிட்ட அவனோட நேமையோ ஜிமினோட நேமையோ கொடுக்குறான். இப்போ அந்த பர்சன் தான் வந்திருக்க எல்லாரோட நேமையும் அவங்க எந்தெந்த ஸ்போர்ட்ஸில் ஜாயின் பண்ணுறாங்களோ அது எல்லாத்தையும் அவங்க அந்த ஸ்போர்ட்ஸ்க்கு நேரம் அவங்க நேம்லாம் காப்பி பண்ணிடுறான். காப்பி பண்ணிவிட்டு இப்போ அந்த பர்சன் தான் வந்துட்டு, சரி ஓகே ஜூனியர்ஸ், இங்கே பாருங்கள் எல்லாருமே நேம் கொடுத்துருக்கீங்க. அப்புறம் நான் வந்து ஃபுட்பால் பிளேயர் தான். ஃபுட்பால் பிளேயர்ஸ்லாம் எங்கள் டீம் தான் வருவீங்க. ஓகே, உங்களுக்கு ஒரு 2 days ஃப்ரீயாக இருக்கும்னு நினைக்கிறேன். 2 daysக்கு அப்புறம் நீங்கள் வந்து என் கூட தான் வந்து ட்ரைனிங் எடுக்கிற மாதிரி இருக்கும். இல்லை யாராவது நியூவாக ஃபுட்பால் கற்றுக்க போகிறீங்களா, அதாவது நியூவாக ஜாயின் பண்ணுறீங்களா ஃபுட்பாலில் அப்படி சொல்லி கேட்குறான். இப்போ ஜிமின் தான் அப்படியே வயனை பார்க்குறான். சொல்லுடா, ஆமான்னு சொல்லு. இப்போ ஜிமின் தான் கையை தூக்குறான். அந்த பர்சன் பார்த்துருக்க மாட்டாங்க, காய் தான் பார்த்துருப்பாரு. ஓ மச்சான், ஒரு பையன் இருக்காண்டா, அதாவது நியூவாக ஜாயின் பண்ணுறீங்க, அதாவது இப்போ தான் ஃபுட்பாலே கற்றுக்க போகிறீங்க அப்படின்னா என்கிட்ட வந்துடுங்க, நான் உங்களுக்கு ட்ரைன் பண்ணுறேன் அப்படின்ட்டு அந்த சீனியர்ஸ்லாம் போயிடுறாங்க. இப்போ ஜிமின் தான்,
பரவாயில்லல்ல ஒயன், நான் என்னென்னவோ கேள்விப்பட்டேன். இங்கே இருக்க சீனியர்ஸ்லாம் ரொம்ப ரூடாக இருப்பாங்க, ஜூனியர்ஸை வந்து ரேக்கிங் பண்ணுவாங்க அப்படிலாம் கேள்விப்பட்டேன். ஆனால் அப்படிலாம் இல்லையே, எப்படி தான் நினச்சிட்டே இருமோச்சு. அப்படிலாம் இல்லை. இதோ வந்துட்டு இப்போ நேம் எடுத்துகிட்டு போனாங்கல்ல, அந்த சீனியர் பேர் தான் டயாங். அதுவும் கிம் டயாங். கிம் டயாங்க்கு பயப்படாத ஆளே இல்லை தெரியுமா எனக்கு. எல்லாருமே அப்படி பயப்படுவாங்க. எவ்வளோ ரூடாக இருப்பார் தெரியுமா. அவருக்கு தப்புன்னு பட்டுருச்சுன்னா ப்ரொஃபஸர்னு கூட பார்க்க மாட்டார், அப்படியே பளிச்சுன்னு விடுவார். என்ன அப்போ பிரின்ஸிபல் எதாவது சொல்ல மாட்டாங்களா? டேய், அவங்க அப்பா தாண்டா பிரின்ஸிபலே. என்னது அப்பாவா? அவங்க அப்பா பிரின்ஸிபல்ன்றனால தான் அந்த ப்ரொஃபஸர் யாருமே போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டாங்க. ஆமாம், இது எப்படி உனக்கு தெரியும்? அவன் என்னோட அண்ணா. என்னது உன்னோட அண்ணாவா? அப்படி சொல்லி மெக்கும் ஜிமினோ தான் அப்படி. என்ன சொல்கிற வயன்? ஆமாண்டா, அவன் என் அண்ணாடா. அப்படியா, சரி சாரி. எதுக்கு? உங்கள் அண்ணா தெரியாமல் உன்கிட்ட கேட்டல. டேய், தெரிஞ்சு கேட்டாதாண்டா தப்பு, தெரியாமல் கேட்டால் என்னடா தப்பு இருக்குது? ஓகே. அப்புறம் எங்கள் அண்ணாவும் ஹாஸ்டல் தான். எப்படியா இருந்தாலும் நீ ஹாஸ்டலில் எங்கள் அண்ணாவை பார்ப்ப. என்ன உங்கள் அண்ணாவையா? ஏன் உங்கள் அண்ணா வீட்டுக்கு வர மாட்டாங்களா? இது வந்து மூச்சு அண்ணாக்கு அப்பாவுக்கு ஆகாது, அதனால் அண்ணா அவ்வளோவா வீட்டுக்கு வரமாட்டான். அவன் எப்போவுமே ஹாஸ்டலில் தான் ஸ்டே பண்ணுவான். அப்புறம் அவனுக்கு கோவம் வந்துருச்சுன்னா அவ்வளோதான். ஒன் டைம் ஒரு பர்சன் அவனுக்கு பிடிக்காம போயிடுச்சு, அவங்களுக்கு எப்போ பார்த்தாலும் ராகிங்கிற பேரில் வச்சு செய்வான். ஐயோ, இப்படியா? இப்படி ஒரு அண்ணாவா அவனுக்கு? என்ன ஜமீன், ஏதோ மைண்ட் வாய்ஸ் போல். இல்லை ஒயன், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சரி ஓகே அப்படி சொல்லிட்டு இப்போ மேமும் உள்ளே வந்துடுறாங்க. கிளாஸ்லாம் ஓவர் ஆகுது. ஈவினிங் டைம். இப்போ மெக்கும் ஜிமினோ தான். ஜிமின் இருந்த அந்த ஹோட்டலுக்கு போகிறாங்க. ஹோட்டல் போயிட்டு அவனோட ட்ரெஸ்ஸஸ்லாம் எடுத்துகிட்டு ஹாஸ்டல் வராங்க. இப்போ மெக் தான். ஹே ஜிமின், வார்டன்கிட்ட கேட்டேன், நீ நானும் ஒரே ரூம் தான். உண்மையாவா? ஆமாம், நீ நானும் ஒரே ரூம் தான். ஆனால் என்ன, ஒரு ரூமில் 4 மெம்பர்ஸ் தான். இருக்கட்டும், ஆனால் நம்மளோட 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 ரூமில் 2 சீனியர் இருக்காங்க. என்னது, 2 சீனியரா? ஆமாம் ஜிமின், 2 சீனியர் இருக்காங்க. ஐயோ போச்சு, சீனியரா? பரவாயில்ல, நான் இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டே, எந்த சீனியர்ஸும் ரொம்ப ரூடாலாம் இல்லை. பார்க்கலாம், நம்ம ரூமில் இருக்க சீனியர்ஸ் கொஞ்சம் சாஃப்டாக இருந்தா அதுதான் நானும் திங்க் பண்ணுறேன். அப்படி சொல்லி உள்ளே வராங்க. உள்ளே வந்தால் சீனியர்ஸ் யாருமே இல்லை. இப்போ ஜிமின் தான், அப்பாடா யாருமே இல்லை மெக், வா உள்ளே போகலாம் அப்படி சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க. இப்போ மெக் தான், ஜிமின் இப்போ நம்ம எங்கே தூங்குறது? என்ன சொல்கிற? இங்கே பாரு, இந்த காட்டுக்கு மேலே இருக்க காட்டில் யாரோ ஸ்டே பண்ணியிருக்காங்க, எனக்கு தெரிஞ்சு சீனியர்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இந்த பக்கம் இருக்க காட்டுலேயும் மேல் காட்டில் யாரோ ஸ்டே பண்ணியிருக்காங்க. ஆமாம், அப்போ நம்ம கீழே இருக்க காட் தானே எடுத்துக்கணும். ஆமாம். சரி நீ சொல்லு, லெஃப்டா ரைட்டா? என்னது லெஃப்டா ரைட்டா? ஐயோ ஜிமின், லெஃப்டில் இருக்க காட் வேணுமா, ரைட் சைடில் இருக்க காட் வேணுமா? ரைட். அப்போ ஓகே. ஜிமின் தான் ரைட் சைடில் அவனோட லக்கேஜெலாம் எடுத்து கீழே வச்சுட்டு அவனோட திங்ஸ்லாம் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணிவிட்டு, அந்த பெட்டு வந்து கொஞ்சம் இதுவாக இருக்கும், ஸ்நாக்ஸ் கவர்லாம் இருக்கும், அதெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணி அந்த ரூமையே அழகாக க்ளீன் பண்ணி ரூம் ஸ்ப்ரே வச்சுருப்பாங்க. ஸோ அந்த ரூம் ஸ்ப்ரேலாம் கொஞ்சம் அடித்து விட்டு, ஜிமின் வந்து ஒரு பிளாஸ்டிக் ஃப்ளவர் மாதிரி வச்சுருப்பான். ஸோ 4-5 குட்டி குட்டி ஃப்ளவர்ஸ் இருக்கும். அந்த ஃப்ளவர்ஸ்லாம் எடுத்து அவனுக்கு பிடிச்ச இடத்துல அப்படியே வச்சுட்டு, புக்கெலாம் ஒரு இடத்துல ஒரு பெஞ்ச் கிட்ட அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு, இப்போ மெக்னா, டேய் இவ்வளோ அழகாக ரூம் வச்சுப்பியா? மெக், எனக்கு எப்போவுமே எனக்கு நீட்டாக இருக்கணும், இந்த பிளேஸ் ஃபுல்லாக பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கணும், அப்போ தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அப்போ தான் எனக்கு தூக்கமே வரும் அப்படின்றான். அப்படியா? ஆனால் எனக்கு தெரிஞ்சு இங்கே இருக்க சீனியர்ஸ்க்கு நீட்னஸ்னால் என்னன்னு தெரியாதுன்னு நினைக்கிறேனே. ஐயோ அதெல்லாம் நமக்கு எதுக்கு, வா அப்படி சொல்லிட்டு இவங்க தூங்கிடுறாங்க. இப்போ 2 பர்சன் தான் உள்ளே வராங்க, வேறு யாரும் இல்லை, நம்மளோட டயாங்கும் அப்புறம் காய் தான் வராங்க. டேய், வார்டன் சொன்ன மாதிரி 2 ஜூனியர்ஸ் வந்துட்டாங்க போலையே. ஆமாடா மச்சான், வந்துட்டாங்க. சரி ஓகே, எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணிவிட்டு, இது வந்தாலும் காலையில் பார்த்துக்கலாம், சரி வா தூங்கலாம் அப்படின்ட்டு தூங்கலான்னு போகிறதுக்கு முன்னாடி இப்போ காய் தான், டே மச்சான் இங்கே பாரு, ப்ராக்டிக்ஸ் பண்ணிட்டு வந்திருக்கோம், இப்போ போயிட்டு நம்ம ஃப்ரெஷ்ஷப் ஆகணும்டா, அப்போ தான் நல்லாயிருக்கும். அதெல்லாம் முடியாது மச்சான், இங்கே பாரு, ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு தூங்கலாம் வா. நீ போய் பண்ண, நீ போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வா.
டேய் வாடா அப்படி சொல்லி கூப்பிட்றான். இப்போ டே தான் சரி இருடா ஃபர்ஸ்ட் ட்ரெஸ் எடுக்கணும்ல, நான் ஃபஸ்ட்டு லைட் ஆன் பண்ணுறேன் அப்படி சொல்லிட்டு அவன் போயிட்டு லைட் ஆன் பண்ண போகிறான். லைட் ஆன் பண்ணி பார்த்தா ரூமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இப்போ காய் தான், மச்சான் நீயா பண்ண? நான் இல்லைடா. ஒருவேளை இந்த நியூவாக அந்த ஜூனியர்ஸா இருக்கலாம், ஆனால் நல்லா இருக்குல்ல, நம்மளோட ரூம் மாதிரியே தெரியலையே. ஆமாண்டா, நம்மளோட ரூம் மாதிரியே தெரியல, அவ்வளோ அழகாக இருக்குது அப்படி சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. மச்சான் பரவாயில்லடா, ஜூனியர்ஸ்லாம் ரூமை நல்லா நீட்டாக வச்சுக்கிறாங்க, ஆனால் அவங்களுக்கு தெரியாதே இதை நம்ம 1 மணி நேரத்தில் இந்த ரூமையே அலங்கோலமாக ஆக்கிடுவோன்னு. ஆமாம் அப்படி சொல்லிட்டு இப்போ டயாங் தான் அவனோட கபோர்டில் இருந்து அவனோட ட்ரெஸ்ஸை எடுத்துகிட்டு ட்ரெஸ்ஸை பார்க்க போயிடுறான். இப்போ காய் தான் காயோட காட்டு கீழே இருக்க காட்டில் தான் மெக் இருப்பான். ஸோ பாப்பா இவனை நான் ஃபுட்பாலுக்கு நேம் கொடுத்தவன் தானே, இவன் நல்லா தூங்குறானே அப்படி சொல்லி பார்த்துட்டு சரி ஓகே அப்படி சொல்லிட்டு அவனை என்ன பண்ணுறான், காட்டில் படுத்துடுறான். அந்த மெக்கோட காட்டுக்கு மேலே ஏறி படுத்துடுறான். டே தான் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்து பார்க்குறான், காய் நல்லா படுத்து தூங்குறான். தூங்குறது மட்டுமா, சவுண்ட்லாம் விட்டு தூங்கிட்டு இருக்கான். இப்போ இங்கே டே தான் அட பாவி என்ன போய் குளி மச்சான்னு சொன்ன, பார்த்தா நீ குளிக்காமல் போய் தூங்கிட்டு இருக்க. தெரியும்டா உனக்கு தண்ணினா கண்டன்னு தெரியும், அதுக்குன்னு என்னை மட்டுமாட குளிக்க வைப்ப மச்சான் அப்படி சொல்லிட்டு அவன் ஒரு முறை மறைச்சிட்டு அவன் தூங்கலான்னு போகிறான். இப்போ தூங்கலான்னு போகிறப்ப தான் ஜிமின் வந்து அந்த பக்கம் திரும்பி படுத்திருப்பான். இப்போ லைட்டாக திரும்பி இப்படி படுக்கிறான், ஆனால் ஃபேஸ் தெரிஞ்சிருக்காது, ஏன்னா ஜிமின் வந்து ஃபேஸையும் கவர் பண்ணி தூங்கிட்டு இருப்பான். யார் இந்த ஜூனியர், யாராக இருக்கும் இவன், சரி மார்னிங் பார்த்துக்கலாம் அப்படி சொல்லிட்டு இப்போ டே தான் அப்புறம் ஜிமினுக்கு மேலே இருக்க அந்த காட்டுக்கு மேலே ஏறி படுத்து தூங்குறான். இப்போ மார்னிங் ஆகுது, ஜிமின் அலாரம் வச்சுருப்பான். ஸோ இந்த அலாரம் சவுண்ட் கேட்டோடனே டேவுக்கும் காய்க்கும் லைட்டாக முழிப்பு வருது, ஆனால் அவங்க எந்திரிக்கல, அப்படியே படுத்துகிட்டே லைட்டாக கண்ணை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. இப்போ ஜிமின் தான் மெதுவாக எழுந்திரிச்சு அந்த அலாரமாக ஆஃப் பண்ணிவிட்டு ஐயோ சீனியர்ஸ் வந்திருப்பாங்களோ, ஆனால் இருட்டில் எதுவும் தெரியலையே அப்படி சொல்லி அவனோட ஃபோன் லைட்டை மட்டும் ஆன் பண்ணிவிட்டு மெதுவாக போகிறான். போயிட்டு போயிட்டு மெக் மெக் எந்திரிடா, மெக் மெக் இங்கே பாருடா, மெக் எந்திரி, மெக் டைம் ஆயிடுச்சு மெக், டேய் அப்படி சொல்கிறான். இப்போ டே தான் மெதுவாக எட்டி பார்க்குறான், காயம் தான் அப்படியே கீழே குனிச்சு பார்க்குறான். இப்போ மெக் தான் என்ன வேணும் ஜிமின், இப்போ பாரு மெக் டைம் ஆயிடுச்சு, நம்ம சீக்கிரமாக வரோன்னு சொல்லியிருக்கோம்ல. ஆமாம்ல, ஆனால் எங்கள் ஊர் ரெஸ்ட் ரூம் தானே இருக்குது, அதான் மெக் நீ போய் குளிச்சுட்டு வரியா, நான் குளிக்கட்டுமா? நீயே குளிச்சுட்டு வா, நான் தூங்குறேன் அப்படி சொல்லிட்டு மெக் படுத்துடுறான். இப்போ ஜிமின் தான் லைட் ஆன் பண்ணலாமா வேணாமான்னு பார்த்துட்டே இருக்கான். இப்போ காய் தான் லைட்டை ஆன் பண்ணிக்கோங்க அப்படி சொல்லி படுத்துடுறான். இப்போ டே தான் அவனும் படுத்துடுறான். இப்போ காய் சொன்னதை கேட்டோன்னே தேங்க்யூ சீனியர் அப்படி சொல்லிட்டு இப்போ ஜிமின் தான் போய் லைட்டை ஆன் பண்ணுறான். ஆன் பண்ணிவிட்டு யாரையுமே பார்க்கல, அவன் ட்ரெஸ் எடுத்துகிட்டு ஒரு டவல் மேலே போட்டு குளிக்க போயிடுறான். இப்போ டே கரெக்டாக ஜிமின் உள்ளே போகும்போது தான் பார்க்கலான்னு பார்க்குறான். பட் ஜிமினோட பேக் சைடு தான் தெரியுது, யாருன்னு தெரியல, பார்ப்போம் அப்படி சொல்லிட்டு ரிட்டன் படுத்துடுறான். இப்போ ஜிமின் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டும் வந்துடுறான். வந்துட்டு மேக் இங்கே பாருடா, எந்திரி, சீனியர்ஸும் இங்கே தான் இருக்காங்க, இங்கே பாரு, சீக்கிரம் போய் குளிச்சுட்டு வா, நான் குளிச்சுட்டேன், அப்புறம் நான் ரெடி ஆகுறேன், அதுக்குள்ளே நீ டக்குன்னு குளிச்சுட்டு வந்துடு, நம்ம போகலாம் ஓகேவா? சரி ஓகே ஜிமின். டேய் எந்திரிடா அப்படி சொல்லிகிட்டே இருக்கும்போது மெக் தான் எந்திரிக்கிறேன்ற பேரில் ஜிமினையும் சேர்த்து அவன் மேலே சாய்ச்சிடுறான். இப்போ ஜிமின் தான் போய் மெக் மேலே விழுந்துட்டு மெக்க ஜிமினை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இப்போ டே தான் அப்படியே எட்டி பார்க்குறான். இவங்க 2 பேர் பார்க்குறத பார்த்துட்டு யார் இவனுங்க அப்படி சொல்லி பார்த்துட்டே இருக்கான். இப்போ ஜிமின் தான் டேய் என்னடா பண்ணுற, உன்னை எழுப்ப தானே வந்தேன். இப்போ டே தான் என்ன பண்ணுறானுங்க இவனுங்க, இப்போ பாரு மெக் விட்டடா, எதுக்கு இவ்வளோ டைட்டாக பிடிச்சிட்ருக்க. இப்போ மெக் தான் ஜிமினியை பார்த்துட்டே இருக்கான். இப்போ ஜிமின் தான் விட்டு தொலை அப்படி சொல்லி எந்திரிக்கிறான். எந்திரிக்கும் போது லைட்டாக ஜிமினுக்கு மேலே இருக்க காட்டில் லைட்டாக இடிச்சிடுறான். இப்போ காய் தான் என்னங்கடா வேணும், குளிக்கிறீங்களா, குளிச்சுட்டு கிளம்புறீங்களான்னு இருங்கடா, டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்றோம். இப்போ ஜிமின்கா காய் அப்படி சொன்னோன்னே படப்படன்னு அடிக்குது. மெக் இப்போ நீ எந்திரிக்கிறா, நான் மட்டும் போட்டுமா? ஜிமின் இதோ போகிறேன் அப்படி சொல்லிட்டு மெக் டக்குன்னு டவல்லாம் எடுத்துகிட்டு போகிறான். இப்போ ஜிமின் தான் பார்த்துட்டு இவனால் நான் திட்டு வாங்குறேன் அப்படி சொல்லி திரும்புகிறான். திரும்பினோடனே டே தான் ஜிமினை பார்க்குறான். இப்போ ஜிமினை டேவை பார்க்குறான். பார்த்துட்டு டே ஜிமினை பார்த்துட்டே இருக்கான். இப்போ ஜிமின் தான்
சாரி சீனியர், அது வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? எங்களுக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது, அதான் கொஞ்சம் கொஞ்சம் நாங்கள் சீக்கிரமாக காலேஜுக்கு போகணும். சாரி சீனியர் அப்படி சொல்லிட்டு அப்படியே மெதுவாக தலை குனிஞ்சிட்டே கீழே போயிட்டு அவன் காட்கிட்ட உட்காந்துடுறான். இப்போ டே தான் அப்படியே லைட்டாக எட்டி கீழே பார்க்குறான். இப்போ ஜிம்மின் தான், ஐயோ 2 சீனியர்கிட்ட காலையிலே திட்டு வாங்குறோம் அப்படி சொல்லிட்டு இப்போ ரிட்டர்ன் பார்த்துட்டு சாரி சீனியர், இதுக்கப்புறம் டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம் சீனியர் அப்படின்றான். இப்போ டே தான் மெதுவாக அந்த காட்டிலேருந்து இறங்கி வரான். இறங்கி வந்து ஜிமின் பக்கத்தில் உட்காடுறான். இப்போ ஜிமின் தான் பயத்தில், ஐயோ இந்த சீனியர் ஏன் என்கிட்ட வந்து உட்காடுறாங்க, போச்சு போச்சு, இவர் ரொம்ப ரூடாக இருப்பார் வேற சொன்னாலே ஒயன், அதுவும் ஒயனோட அண்ணா வேற, அவளுக்கு இவரை பற்றி நல்லாவே தெரியும். ரொம்ப பயமாக இருக்கே, எதுக்கு என் ஹார்ட் பீட் இவ்வளோ ஹையாக இருக்குது, கடவுளே என்னை எப்படியாவது காப்பாற்றுங்க, நான் எப்படியாவது வார்டன் கிட்ட கேட்டு ரூம் கூட மாற்றிடுறேன் அப்படி சொல்லிட்டு அப்படியே ஜிமின் குனிஞ்ச தலையை நிமிரவே இல்லை. பட்டே தான், ஹோய் சீனியர் உன் பேர் என்ன? ஜிமின். என்ன ஜிமின்? ஓ ஜிமினா? ஆமாம் சீனியர் ஜிமின். என் பேர் தெரியுமா? தெரியும் சீனியர். என்னது என் பேர்? கிம்டயாங். உனக்கு எப்படி தெரியும்? அது வந்து அவங்களோட சிஸ்டர் கிளாஸ் தான் நான். ஓ வயனோட கிளாஸா? ஆமாம் சீனியர், வயன் என்னோட ஃப்ரெண்டு தான். எப்போல்லாம் அந்த ஃப்ரெண்ட்? சீனியர் அது வந்து காலேஜ் வந்ததுக்கப்புறம் தான் தெரியும். ஓ அதுக்குள்ளே க்ளோஸ் ஆகிட்டிங்களா என்ன? என்னை பற்றிலாம் தெரிஞ்சிருக்கு. நீங்கள் கிளாஸ்க்கு வந்தீங்கல்ல நேம் லிஸ்ட் எடுக்கிறதுக்காக? ஆமாம், அப்போ தான் தெரியும் நீங்கள் வயனோட பிரதர்னு. ஓ அப்படியா? ஆமாம் சீனியர். எதுக்கு என்னை பார்த்து பயப்படுற? எனக்கு நீங்கள் சீனியரில், அதான் ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் பயமாக இருக்குது. அப்புறம் நீ ஏதாவது ஸ்போர்ட்ஸில்? இருக்கேன் சீனியர். உங்களோட டீம் தான். என்ன என்னோட டீமா? ஆமாம் சீனியர், ஃபுட்பால். ஓ அப்போது என்னோட டீம் தானா? ஆமாம் சீனியர். அப்புறம் உனக்கு ஃபுட்பால் பற்றி தெரியுமா? இல்லை சீனியர். அப்புறம் எதுக்கு ஜாயின் பண்ண? அதோ என்னோடய ஃப்ரெண்ட் இருக்கான்ல மைக், அவன் கூட ஜாயின் பண்ணணுன்னு தோணுச்சு, அதான். அவன் யார் உனக்கு ஃப்ரெண்டா? ஆமாம் சீனியர். எப்போலேருந்து? அவனை எனக்கு காலேஜ் ஓப்பன் ஆனதுலேருந்து தான் தெரியும். ஏன் நீ எல்லாருக்கிட்டேயும் ரொம்ப க்ளோஸ் ஆகிடுவியா? அப்படிலாம் இல்லை சீனியர், அது வந்து ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, அதான் பேசணுன்னு பிடிச்சிருச்சு, அதான் ஃப்ரெண்ட் ஆகிட்டோம். ஓ அப்புறம் சொல்லுங்கள் சீனியர். என்னாச்சு தலையில் கை வச்சிட்ருக்க? அது காட்டில் கொஞ்சம் இடிச்சுக்கிட்டேன் அப்படி சொன்னோன்னே இப்போ டே தான் ஜிமினோட ஹேண்டை எடுத்துகிட்டு அவனோட ஹேண்டை வச்சு அதை அப்படியே ரப் பண்ணுறான் ஜிமினோட ஹெட்டை. இப்போ ஜிமின் தான், சீனியர் வேணாம் எனக்கு இப்போ பெயின் இல்லை அப்படி சொல்லி டேவோட ஹேண்டை எடுக்கிறான். இப்போ டே தான் ஜிமினோட ஹேண்டை பிடிச்சிடுறான். இப்போ ஜிமின் தான் டேவோட ஐஸே பார்த்துட்டே இருக்கான். இப்போ டே தான், ஜிமின் சொல்லுங்கள் சீனியர். ஐ லவ் யூ. என்ன ஐ லவ் யூவா? சீனியர் என்ன பேசுகிறீங்க, என்ன சொல்கிறீங்க சீனியர்? ரேகிங் பண்ணாதீங்க சீனியர், எனக்கு ரேகிங்னா பயம் சீனியர். என்னை ஏதாவது திட்டினாலும் திட்டிடுங்க, நீங்கள் என்ன ஐ லவ் யூன்றீங்க? நீங்கள் இப்படி தான் ரேகிங் பண்ணுவீங்களா? நீங்கள் ரூடாக இருப்பீங்கன்னு தெரியும், அதுக்குன்னு லவ் யூன்னு சொல்லுவீங்களா? என்ன சீனியர் இதெல்லாம்? ஏய் இருடா, என்ன நீ பாட்டுன்னு பேசிட்டு போயிட்டே இருக்க? சீனியர் ஐ லவ் யூன்னா உன்னை லவ் பண்ணுறேன்னு அர்த்தம், அப்படி தானே? ஆமாம் சீனியர். லவ்க்கு மீனிங் தெரியும்ல? தெரியும் சீனியர். நான் உங்ககிட்ட ஒரு ஐ லவ் யூ சொல்கிறேன் அப்படின்னா எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு, நம்ம லவ்வர்ஸாக இருக்கலாம். என்ன லவ்வர்ஸா? என்னடா லவ்வர்ஸாக இருக்கக்கூடாதா? சீனியர் அது வந்து நான் உங்களை இப்போ தானே பார்த்தேன். நீ என்னை நேற்றே பார்த்துட்ட, நான் உன்னை இப்போ தான் பார்த்தேன், நேற்றே பார்த்துருந்தா இதை தான் சொல்லியிருப்பேன் அப்படின்றான். இப்போ ஜிமின் தான், சீனியர் இங்கே பாரு, நான் உன்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணிட்டேன், இதுக்கப்புறம் நீ என்னோட ப்ராப்பர்ட்டி. உங்களோட ப்ராப்பர்ட்டியா? சீனியர் என்ன நினச்சிட்ருக்கீங்க? ப்ராப்பர்ட்டி அது இதுன்றீங்க? அப்படிலாம் இல்லை, எனக்கு உங்கள் மேலே எந்த ஃபீலிங்ஸும் இல்லை. நீங்கள் ஒரு சீனியர், அப்புறம் நான் ஒரு ஜூனியர், அவ்வளோதான். இங்கே பாருங்கள், இந்த காலேஜ் வேணால் உங்கள் அப்பாவோட தான் இருக்கலாம், நீங்கள் சொல்கிறீங்கன்னு நான் ஓகேலாம் சொல்ல மாட்டேன் அப்படின்னு ஒன்று. இப்போ டே தான்
கொஞ்சம் கூட யோசிக்கல. ஜிமினை லைட்டாக இழுத்து கிஸ் பண்ணுறான். சீனியர் சீனியர் என்ன பண்ணுறீங்க அப்படி சொல்லி டேவை தள்ளி விட்டு எந்திரிச்சு நிற்கிறான். இங்கே பாரு, நான் உன்னை லவ் பண்ணுறேன். அப்புறம் உன்னை நான் கிஸ் பண்ணுவேன். உன்னை நான் என்ன வேணால் பண்ணுவேன். உன்னை யாராவது ப்ரப்போஸ் பண்ணால் அவனுங்களை கொன்னுடுவேன். சீனியர் வாயை மூடு. என்னை பற்றி உனக்கு தெரியாதுல்ல. என் தங்கச்சி உங்ககிட்ட என்ன சொன்னாலாம் எனக்கு தெரியாது. ஆனால் என் கேரக்டரை பற்றி தெரிஞ்சு வச்சுக்கோ. எனக்கு ஒன்று பிடிச்சிருச்சுன்னா அது எனக்கு மட்டும்தான். அப்புறம் நான் சாஃப்ட் கேரக்டரும் இல்லை, ரூடான கேரக்டரும் இல்லை. ஏன்னா நான் ரெண்டுத்துக்கும் நடுவில் தான் இருப்பேன். எனக்கு எந்த இடத்துல கோவப்படணும், எந்த இடத்துல சாஃப்டாக இருக்கணும்னு எனக்கு தெரியும். அப்புறம் சீனியர் சீனியர்லாம் சொல்லாத, டயாங் சொல்லு. டயாங்கா? இல்லை வேணாம், இல்லைன்னா டேனாவது சொல்லு. டே இல்லை எனக்கு வேணாம் சீனியர், நான் உங்களை சீனியர்னே சொல்கிறேன். ஏய் ஜிமின் சொல்லுன்னு சொன்னேன். டயாங். ஓகே, இதுவே ஓகே தான். அப்புறம் சீனியர் அவன் யார்? ஃப்ரெண்டு தானே சொன்னேன். ஆமாம் சீனியர். நேற்று தானே அவனை பார்த்தேன். ஆமாம் சீனியர். அப்புறம் எதுக்குடா அவன்கிட்ட க்ளோஸாக இருக்க? சீனியர் நான் அவன் கூட க்ளோஸாக இல்லை. க்ளோஸாக இல்லைனா எதுக்கு இப்போ அவனை ஹக் பண்ண? என்ன மார்னிங் ஹக்கா? சீனியர் அவனை நான் எழுப்பு தான் போனேன். தெரியாமல் அவன் என்ன இழுத்துட்டான். அவன் மேலே போய் விழுந்துட்டேன். தெரியாமல் விழுத்தனால தான் அவன் அவன் கூட ஹை கான்டாக்ட் பண்ணானா? என்னது ஹை கான்டாக்ட் பண்ணானா? அப்படிலாம் இல்லை சீனியர். அப்படிலாம் இல்லை சீனியர். இல்லாத வரைக்கும் நல்லது. ஏதாவது உன் ஃப்ரெண்டு தப்பிச்சான் அப்படி ஏதாவது இருந்தது, அப்புறம் ஃப்ரெண்டுக்கு சமாதி தான். சமாதியா சீனியர்? சீனியரா? டயாங். சரி. அப்புறம் கிட்ட வாயேன். வரமாட்டேன். எதுக்கு வரமாட்டேன்? வந்தால் நீங்கள் கிஸ் பண்ணுவீங்க, அதான் தெரியுதுல்ல. கிட்ட வாடா. வரமாட்டேன் சீனியர். டேய் ஜிமின் வாடா அப்படின்றான். இது எல்லாமே காய் பார்த்துட்டு தான் இருக்காரு. இப்போ ஜிமின் தான் மெதுவாக நடந்து வரான். இப்போ அங்கே மெக்கும் தான், அங்கே மெக் தான் டோர் ஓப்பன் பண்ணிட்டு வந்து நிற்கிறான். இப்போ ஜிமின் தான் பக்கத்தில் போகிறான். இப்போ டயாங் இழுத்து டயாங் மேலே உட்கார வைக்கிறான். இப்போ ஜிமின் தான் பயத்தோட டேவோட ஐஸை பார்த்துட்டு இருக்கான். இப்போ டே தான் ஒரு மாதிரி லைக் ரொமான்டிக்காக பார்த்துட்டு அப்படியே ஒரு லைட் ஸ்மைல் பண்ணுறான். அது அவ்வளோ க்யூட்டாக இருக்குது. இப்போ ஜிமின் தான் டயாங்கை பார்த்துட்டு, சீனியர் எதுக்கு ஸ்மைல் பண்ணுறீங்க? ஏண்டா நான் ஸ்மைல் பண்ணக்கூடாதா? ஏன் என்னோடய ஸ்மைல் நல்லா இல்லையா? இல்லை சீனியர் அழகாக இருக்குது. என்ன சொன்ன? அழகாக இருக்குது சீனியர். அழகாக இருக்கா? ஆமாம் சீனியர் அழகாக இருக்குது. அப்போ என்னோடய ஸ்மைல் உனக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு சீனியர். என்னது? பிடிச்சிருக்கு டயாங். பிடிச்சிருக்கு. பிடிச்சிருக்கு. பாத்தியா நீ ஏன் என்ன பிடிச்சிருக்குன்னா? நான் அப்படி சொல்ல சீனியர், எனக்கு உங்கள் ஸ்மைல் தான் பிடிச்சிருக்குன்னு சொன்னேன். பிடிச்சிருக்கான்னு கேட்டோன்னே பிடிச்சிருக்குன்னு தானே சொன்னேன். ஸ்மைல் பிடிச்சிருக்குன்னியா? டயாங் என்ன அது வந்து அப்படின்னு. இப்போ மெக் தான் ஜிமின் டக்குன்னு எந்திரிச்சு நிற்கிறான். இப்போ டே தான் வந்துட்டானா? யார் ஜிமின் இது? அது சீனியர். ஓ சீனியரா? ஆமாம்ல, நேற்று நம்ம கிளாஸ்க்கு வந்தாங்களா அவங்க தானே? ஆமாம் மெக். ஹாய் சீனியர். ஹாய் சீனியர். என்ன நடக்குதுங்க? லவ் பண்ணிகிட்ருக்கோம். என்னது லவ் பண்ணுறீங்களா அப்படி சொல்லி மெக் தான் ஜிமினை பார்க்குறான். இப்போ காய் தான் மச்சான் என்னடா ஆரம்பிச்சிட்டியா? டேய் இது அந்த மாதிரி லவ் இல்லை, இது என்னோட ஃபர்ஸ்ட் அண்ட் ட்ரூ லவ். என்னது ஃபர்ஸ்ட் அண்ட் ட்ரூ லவ்வா? டேய் இவனை நான் உண்மையாக லவ் பண்ணுறேன்டா. பார்த்தோன்னா லவ் வந்துருச்சு. அப்படியாடா மச்சான்? ஆமாடா மச்சான், பார்த்தோன்னா லவ் வந்துருச்சு. என்னன்னு தெரியல, கேட்காம கொள்ளாமல் பார்த்த 1 செகண்டில் ஹார்ட்குள்ளே வந்துட்டேன்டா. வசனம்லாம் பேசுகிறிய மச்சான்? தெரிலடா. இன்னும் கொஞ்ச நாள் போனால் நானே உட்காந்து கவிதைலாம் எழுத ஆரம்பிச்சிருவேன் போல். சரிடா மச்சான், எனக்கு தூக்கம் வருது, நான் தூங்க போகிறேன் அப்படி சொல்லி படுத்துடுறான். பட் டே தான் ஸ்மைல் பண்ணிவிட்டு, சரி ஓகே எங்கே போகிறீங்க?
ஆ சீனியர் ஏய் ஆ டயாங் அது வந்து கொஞ்சம் ஒர்க் இருக்கு பையனை பார்க்க தான் போகிறோம் எதுக்கு அது அது வந்து அப்படி சொல்லி ஜிமின் தயங்குறான் இப்போ டே தான் ஜிமின் கிட்ட போகிறான் இப்போ மெக் தான் ஜிமின்க்கு முன்னாடி வந்து நின்றுட்டு அது வந்து சீனியர் எங்களுக்கு பார்ட் டைம் ஜாப் வந்து கொஞ்சம் ரெடி பண்ண சொல்லியிருந்தோமா அதான் அவங்களோட சிஸ்டர் பையன் வந்து ரெடி பண்ணுறேன்னு சொன்னாங்க அதனால தான் நாங்கள் போகிறோம் சீனியர் ஓகே சீனியர் டைம் ஆகிடுச்சு ரொம்ப டைம் ஆகிடுச்சு சீனியர் நான் ஜிமினை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படி சொல்லி ஜிமின் ஹேண்டை பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டுருக்கோம் இப்போ ஜிமின் தான் டே பேக்டா அப்படின்னோடனே இப்போ ஜிமினோட ஹேண்டை விட்டு மெக் தான் 2 பேரோட பாக்கி டக்குன்னு எடுத்துகிட்டு போகிறான் இப்போ டே தான் இவனுக்கு என்ன வந்துச்சு நான் ஜிமின் கிட்ட போகிறேன் இவன் எதுக்கு வரான் இவன் மட்டும் ஏதாவது பண்ணட்டும் அன்னைக்கு இருக்குது அப்படி சொல்லிட்டு இப்போ டே தான் அவனோட லிப்ஸில் ஹேண்டை வச்சுட்டு ரொம்ப சாஃப்டாக இருக்குல்ல கம்மியாக கிஸ் பண்ணிட்டேனோ எனக்கு என்னவோ இன்னும் கிஸ் பண்ண போல தோணுதே இங்கே தானே இருக்க பார்த்துக்கிறேன் அப்படி சொல்லிட்டு இப்போ டே தான் ஃப்ரெஷ்ஷப் ஆகலான்னு அவனோட ட்ரெஸ் எடுத்துகிட்டு உள்ளே போகிறான் இப்போ காய் தான் இவன் சரியில்லை என்ன பண்ணுறது பார்க்கலாம் இது ட்ரூவான லவ்வா இல்லை டைம் பாஸ் லவ்வான்னு அப்படி சொல்லிட்டு இப்போ காய் தான் பெட்ஷீட்டை க்ளோஸ் பண்ணி படுத்துக்கிறான் இப்போ டே ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு காயும் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு காலேஜ் வராங்க இப்போ நேராக டே தான் காயை கூட்டிகிட்டு ஜிமினோட கிளாஸ்க்கு முன்னாடி தான் வந்து நிற்கிறான் ஜிமினுக்கு தான் இப்போ மெக் வந்து ஃபீட் பண்ணிகிட்ருக்கான் இப்போ இதை டே பார்த்துட்டே இருக்கான் டேக்கு அவ்வளோ கோவம் வருது ஆனால் டே உள்ளே போவே இல்லை வெளியவே நின்று பார்த்துட்ருக்கா இப்போ ஜிமின் தான் போதும் மெக் என்னால் சாப்பிட முடியல இங்கே பாருடா நீ எவ்வளோ நேரம் அழுத தெரியுமா 2 days கூட ஆகலை அதுக்குள்ளே நீ உன்னோட பேரண்ட்ஸை மிஸ் பண்ணுறல அப்படின்னோன்னே இப்போ அங்கே ஜின்னும் சுகாவும் தான் வராங்க இப்போ சுகாவை பார்த்தோன்னே டே தான் ஏய் இவன் சுகா தானே ஆமாண்டா மச்சான் சுகாதா இவன் இங்கே அப்படி சொல்லி பார்த்துட்ருக்காங்க இப்போ சுகாதா போயிட்டு ஜிமினை ஹக் பண்ணுறான் டே இவன் எதுக்குடா ஜிமினை ஹக் பண்ணுறான் என்ன கேட்டா ப்ரொஃபஸரும் கூட இருக்காங்க ஆமாண்டா தெரியல இப்போ ஜிமின் தான் சுகா பார்த்தோன்னா அழுதுடுறான் சுகா வந்துட்டியா என்னை பார்க்க வந்துட்டியா எதுக்குடா நேற்று என்னை பார்க்க வரல இங்கே பாரு எனக்கும் சென்னுக்கும் கொஞ்சம் ஒர்க் இருந்துச்சு அதனால தான் வர முடியல போடா உன் மேலே கோவமாக இருக்கேன் மார்னிங் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்தேன் தெரியுமா உங்களை பார்க்கலான்னு எனக்கு சியோல் புதுசு தானே உங்களுக்கு தோணுச்சா என்னை பிக்கப் பண்ணணும் என்னை கூட்டிகிட்டு வரணும் காலேஜை காட்டணும்னு போடா பேசாத இங்கே பாரு அண்ணாவை மன்னிக்க மாட்டியா நீலாம் எனக்கு அண்ணாவே இல்லைடா போடா அப்படி சொல்லி திட்டிகிட்ருக்கான் இப்போ எங்கள் ஜின்னா ஹேய் ஜிமின் சொல்லுங்கள் ப்ரொஃபஸர் என்ன வேணும் எதுக்கு என்னை கூப்பிட்றீங்க ஏதாவது ஒர்க் இருக்கா ஹே ஜிமின் என்னடா ஆச்சு எனக்கு போங்க ஜினாயாங் இப்படி தான் பண்ணுறீங்க என்னைக்காவது என்னை வந்து பிக்கப் பண்ணணும் உங்களுக்கு ஒரு தம்பி இருக்கான் ஏதாவது ஒன்று தோணுதா ஏய் சரிடா மன்னிச்சிடு வா அந்த ஹக் பண்ணிக்கோ அப்படின்னு ஒன்று ஜிமின் தான் பெஞ்ச் அப்படியே தாண்டி போய் ஜின்னை போய் ஹக் பண்ணுறான் ஐயாங் மிஸ்யூடா அப்படி சொல்லிட்டு ஜிமினோட ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணுறாரு இங்கே டேக் ஒன்றுமே புரியல என்னடா ஃபர்ஸ்ட் அந்த சுகா ஹக் பண்ணா அப்புறம் இந்த ப்ரொஃபஸர் ஹக் பண்ணுறாங்க எனக்கு என்னடா தெரியும் மச்சான் அப்படின்னு இப்போ ஜிமின் தான் எதுக்கு எனக்கு ஒரு கால் கூட பண்ணலை நான் கொஞ்சம் ஒர்க்கில் இருந்தேன் அவ்வளோதான் அப்புறம் நீ ஏன் இங்கே ஸ்டே பண்ணுற வீட்டுக்கு வரியா வேணாம் ஐயாங் வேணாம் நான் ஹாஸ்டலில் எனக்கு சீட் கிடச்சிருச்சு அப்புறம் இதோ இருக்கால இவன் தான் என் ஃப்ரெண்ட் மெக் இவனா என்னோட ரூம்மேட் தான் என்னை நல்லா பார்த்துக்கிறான் எனக்கு ஹாஸ்டலே ஓகே தான் அப்படி சொல்லி பேசிகிட்ருக்காங்க இப்போ சுகாதா உனக்கு ஓகேவாடா ஓகேடா அண்ணா எனக்கு ஓகே தான் நான் காலேஜ் வந்ததுக்கப்புறம் உன்னையும் ஹயாங்கையும் பார்த்துக்கிறேன் சரியா அப்படின்னு 2 பேரும் சிரிச்சிட்டு சரி ஓகே லன்ச் பிரேக்கில் பார்க்கலாம் சரியா ஓகே ஜிம் தான் அங்கேருந்து போயிடுறாங்க இப்போ சுகாதா இங்கே பாரு யாராவது ஒன்று என்னை யாருமே எதுவும் பண்ணல சுகா உண்மையாவா உண்மையாக யாரும் என்னை எதுவும் பண்ணல இங்கே இருக்க எல்லோரும் என்னை நல்லா பார்த்துக்கிறாங்க அப்புறம் அதான் ஒயன் நீ தயாங்கோட சிஸ்டர் ஓ நைஸ் டு மீட் யூ அப்படின்றான் இப்போ ஒயன் தான் நைஸ் டு மீட் யூ அப்படி சொல்லி சுகாவையே பார்த்துட்டே இருக்கா இப்போ சுகாதா ஸ்மைல் பண்ணிவிட்டு மெக்கப் பார்த்துட்டு மெக் ஹாஸ்டலில் நல்லா பார்த்துக்கோ யாராவது ரூடாக நடந்துக்கிட்டா இல்லை ரேகிங் பண்ணுற மாதிரி தெரிஞ்சால் என்கிட்ட சொல்லிவிடு ஓகே சீனியர் அப்படின்ட்டு சொல்கிறான் இப்போ சுகாதான் சரி ஓகே நான் போகிறேன்
நான் போகிறேன் ஜிமின், பார்த்துக்கோ. சரிடா அண்ணா அப்படி சொல்லி சுகாவை ஆக்ட் பண்ணிவிட்டு சுகாக்கு பாய் சொல்கிறேன். இப்போ சுகா போயிடுறான். இப்போ டே தான் பார்த்துட்டே இருக்கான். இப்போ காய்தா, டே மச்சான் பார்த்துட்ருக்க போறியா உள்ளே போய் பேச போறியா? இப்போ பேச வேணாம், ஒரு வழி இருக்குது. என்னடா 2 டேஸ்க்கு அப்புறம் தானே ஃபுட்பாலுக்கு ப்ராக்டிக்ஸ் இருக்குதுன்னு சொன்னேன். ஆமாண்டா, இன்றைக்கே ப்ராக்டிக்ஸ் இருக்குது. டேய் அது பிடி சார்கிட்ட கேட்கணும்டா, அவரை நான் பார்த்துக்கிறேன், இங்கே இருக்கவங்கள வர வைக்கிற வழியை நீ பாரு. சரிடா மச்சான், அதான் முடிவு பண்ணிட்டியே, பார்த்துக்கிறேன் அப்படி சொல்லிட்டு இப்போ காய்தா அவர் கிளாஸ்லேயே ஃபுட்பால் பிளேயர்ஸ் வரைக்கும் வர சொல்கிறான். எல்லோரும் வந்துடுவாங்க. ஏன்னா கிளாஸ் வந்து இவங்களுக்கு ஆஃப்டர்நூன் ஓவர் ஆகும். ஆஃப்டர்நூன்லேருந்து நைட் ஒரு 7 o'clock கிட்ட வரைக்கும் எல்லாருமே வந்து கிரவுண்டில் தான் இருக்கணுன்றது ரூல்ஸு. ஸோ அதனால் எல்லோரையும் வர சொல்லியிருப்பான். எல்லாருமே ஒரு 3:30 போல் அங்கே கிரவுண்டுக்கு வந்திருப்பாங்க. இப்போ ஜிமினும் மெக்கும் தான் பேசிட்டு வராங்க. இப்போ மெக் கையில் ஒரே ஒரு ஐஸ்கிரீம் இருக்குது. அந்த ஐஸ்கிரீமை ஜிமினும் மெக்கும் மாறி மாறி ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டு வராங்க. இப்போ ஜிமின் தான் அந்த ஐஸ்கிரீமை வாங்கி பிடிங்கி அவங்ககிட்ட வச்சுட்ருக்கான். இப்போ மெக் தான், ஹேய் ஜிமின் கொடுத்துரு. கொடுக்க மாட்டேன், நான் எவ்வளோ வாட்டி சொன்னேன் எனக்கு ஐஸ்கிரீம் ரொம்ப பிடிக்கும்டான்ட்டு. ஒரு ஐஸ்கிரீம் தானே வாங்கி தந்தேன், இந்த ஐஸ்கிரீம் எனக்கு தான். பாருடா ஷேர் பண்ணி சாப்பிடலாம் தானே சொன்னேன், ஐஸ்கிரீமில் மட்டும் ஷேரிங் இல்லவே இல்லை அப்படி சொல்லி ஜிமின் அந்த ஐஸ்கிரீமை சாப்பிட்றேன். இப்போ மெக் தான் ஜிமினோட ஹேண்டை பிடிச்சி ரிட்டன் அந்த ஐஸ்கிரீமை கொஞ்சம் சாப்பிட்றான். இப்போ இங்கே ஜிமின் தான், மெக் எங்கள் பாரு எனக்கு கோவம் வருதுடா, எப்படி நீ என்கிட்டேருந்து பிடுங்கி சாப்பிட்லாம்? இங்கே பாரு ஜிமின், கொஞ்சம் 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 அதெல்லாம் முடியாது, நீ கொஞ்சம் கொஞ்சம் சொல்லி நிறைய சாப்பிட்டேன். நீ எனக்கு 2 ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்துருந்தா உனக்கு நான் இந்த ஐஸ்கிரீம் ஃப்ரீயாக கொடுத்துருப்பேன். இங்கே பாரு மெக், நீ தான் எனக்கு 2 ஐஸ்கிரீம் வாங்கி தரல. 2 ஐஸ்கிரீம் வாங்கி தந்தா உன்னோட ஐஸ்கிரீமை நான் எதுக்கு பிடிங்கி சாப்பிட போகிறேன் அப்படின்னு சொல்லி இப்போ ஜிமின் தான் அழகாக அங்கேருந்து அப்படியே ஜம்ப் பண்ணி நம்ம ஓடி வருவோம் இல்லையா, இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக ஜம்ப் பண்ணி ஓடி வரான். டேக்கு அதை பார்க்குறப்ப ஹாப்பியாகவும் இருக்குது, இவங்க ஷேர் பண்ணி சாப்பிட்டதெல்லாம் பார்க்கும்போது கடுப்பாகவும் இருக்குது. இங்கே டே அவ்வளோ கோவத்தில் இருக்கான். இப்போ காய் தான், டே மச்சான் எனக்கு தெரிஞ்சு அந்த மெக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்கான் போல வாழ்கிட்ட. டே அமைதியாக இருக்க மாட்டேன், எப்போ பாரு வந்து என்னை ஏதாவது. டே மச்சான் உண்மையை தான்டா சொன்னேன், நீ எதுவும் சொல்ல வேணாம், உன் வேலை என்னவோ அதை போய் பார்ப்போம் அப்படின்றான். இப்போ காய் தான், சொன்னால் உனக்கு புரியாது, சரி ஓகே அதுக்கப்புறம் இஷ்டம் அப்படி சொல்லிட்டு இப்போ காய் அங்கேருந்து போயிடுறான். இப்போ இங்கே டே தான் ஜிமினை பார்த்துட்டே இருக்கான். இப்போ ஜிமின் தான் அந்த ஐஸ்கிரீம் எல்லாத்தையும் சாப்பிட்றான். சாப்பிட்டு இப்போ கிட்ட வரான். டேவை பார்த்தோன்னா அவனுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. டேவை பார்த்தோன்னா அப்படி திரும்பி நிற்கிறான். இப்போ மெக் தான், என்னடா ஆச்சு? சீனியர் எங்கடா? பின்னாடி அப்படின்றான். இப்போ மெக் தான் பார்க்குறான். பார்த்தா அங்கே டயாங் தான் இருக்கான். டயாங் சீனியரா? ஆமாண்டா, உன்கிட்ட சொன்னல மார்னிங். டே அவர் கிஸ் பண்ணுற வரைக்கும் என்னடா பண்ணிட்டு இருந்தா? அப்படியே லெஃப்ட் ரைட்டுன்னு கொடுக்க வேண்டியதானே? நீ அவர்கிட்ட போனோடனே எப்படி அமைதியாக இருப்பேன்னு எனக்கு தான் தெரியும். லெஃப்ட் ரைட்டு கொடுக்கணுமா? அதில் பேர் இப்போ என்னடா பண்ணுறது? ஒன்று பண்ணலாம், நீ வேணா என்ன லவ் பண்ணுறேன்னு சொல்லு. லவ் பண்ணுறேன்னு சொல்லணுமா? உன்னையா? டே நீ என் ஃப்ரெண்டுடா. இங்கே பாருடா, அவர் 1 day தான் உன்னை பார்த்தாரு. ஆமாம் 1 day தான் பார்த்தாரு. நான் உன்னை பார்த்தா 1 day தானே ஆகுது. நீ என்னை பார்த்தா 1 day தான் ஆகுது. அப்போது அவர் உனக்கு பார்த்தோன்னே ப்ரப்போஸ் பண்ணார், நீயும் என்னை பார்த்தோன்னே லவ் பண்ணுறேன்னு சொல்லு. ஐடியா நல்லா இருக்கு, ஆனால் அவர் ரொம்ப ரூடான பர்சன் வேறு. அப்புறம் அவருக்கு ரொம்ப கோவம் வரும்னு வயன்னு சொன்னால. இங்கே பாரு ஜிமின், நமக்கு ஒன்று பிடிக்கல அப்படின்னா அதை அவாய்ட் பண்ணணும். உனக்கு அவர் பிடிச்சிருக்கா? பிடிக்கல, சுத்தமாக பிடிக்கல, எனக்கு அவர் பார்த்தாலே பயமாக தான் இருக்குது, எனக்கு அவர் பிடிக்கல. அப்புறம் என்ன, அவாய்ட் பண்ண, என்னாச்சு தானே அவாய்ட் பண்ண போகிற? அது இல்லை, என்னை யாராவது லவ் பண்ணா இல்லை, என்னை லவ் பண்ணா அவங்கள சமாதியாக்கிடுவேன்னு சொன்னாரே. பரவாயில்லடா, நான் தானே செத்தா சாகுறேன். மேக் என்னடா சொல்கிற? இல்லைடா சும்மா சொன்னேன், அப்பெல்லாம் பண்ண மாட்டார் வா அப்படி சொல்லி மெக் தான் ஜிமினோட ஷோல்டரில் ஹேண்டை போட்டு கூட்டிகிட்டு வரான். இதை பார்த்தோன்னே இங்கே டயாங்க்கு என்னவோ ஒரு நெருப்புக்கு மேலே நிற்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. பட் டயாங் தான் அப்படியே கோவத்தோட அப்படியே மெக்கை பார்த்துட்டே இருக்காரு. ஹாய் சீனியர், நாங்கள் வந்துட்டோம் சீனியர். அப்புறம் இவனுக்கு
ஃபுட்பால் பற்றி ஏதோ தெரியாது சீனியர், எனக்கு நல்லா தெரியும், இவனுக்கு நான் சொல்லித்தரேன் அப்படி சொல்லிட்டு இப்போ மெக்டா அப்படியே போகலான்னு போகிறான். இப்போ டே தான் அப்படியே முன்னாடி வந்து நின்றுட்டு, ஹேய் இங்க நீ சீனியரா நான் சீனியரா? நீங்கள் தான் சீனியர். அப்போ நான் சொல்லணும், ஜிமினுக்கு நான் ட்ரைனிங் தரேன், நீ போயிட்டு உன் ஒர்க்கை பாரு. சீனியர் அது வந்து அவனுக்கு நான் தரேன்னு சொன்னேன். சரிங்க சீனியர். அப்புறம் ஜிமின் ஏதாவதுனா கூப்பிடுறா. சரி மெக். என்ன இவன் லவ் பண்ணுறேன்னு சொல்லுன்னா பார்த்தா பயந்துட்டு பம்மிட்டு போகிறான். இவனை லவ் பண்ணுறேன்னு சொன்னால் அவ்வளோதான், நம்ம அதெல்லாம் சொல்லக்கூடாது. சாரி மெக், நான் உன்னை லவ் பண்ணுறேன்னு சொல்ல மாட்டேன் அப்படி சொல்லிட்டு இப்போ ஜிமின் தான் டேவை பார்க்குறான். டேவை பார்த்தவொடனே தெரியுது, டேவோட கண்ணை பார்த்தவொடனே தெரியுது ரொம்ப கொலை வெறியில் இருக்கான். இப்போ ஜிமின் தான் டயாங் சொல்லு. டயாங் அது வந்து என்ன வந்து அது இல்லை, மெக்க சும்மா தான் என்கிட்ட பேசிட்டு வந்தான். லவ் பண்ணுறியா? லவ்வா? யார? உங்களையா? என்ன இல்லைடா அவனை. இல்லை சீனியர், அவன் என்னோட ஜஸ்ட் ஃப்ரெண்டு சீனியர், நான் அவனை லவ் பண்ணல. அப்போ என்ன லவ் பண்ணுறியா? நான் யாரையுமே லவ் பண்ணல சீனியர். சரி வா, எங்கே வரணும்? ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணணும்டா வா அப்படி சொல்லி கூட்டிகிட்டு போகிறான். வந்து நியூவாக ஜாயின் பண்ணுறவங்க எல்லாருக்குமே அந்த ஸ்போர்ட்ஸ் ட்ரெஸ்லாம் இருக்கும் இல்லையா, அதில் ஜிமினுக்கு எந்த சைஸ் கரெக்டாக இருக்கும்னு பார்த்துட்ருக்கான். இப்போ ஜிமினை பார்த்து தான் எந்த சைஸ் கரெக்டாக இருக்கும்? எப்படி கரெக்டாக சொல்கிறீங்க? உன் ஹைட்டுக்கும் உன் வெயிட்டுக்கும் இதுதான் கரெக்டாக இருக்கும். சீனியர் கொல்லச்சு மாதிரி இருக்கடா. கொல்லச்சு மாதிரி இருக்கேனா? சீனியர் என்ன பேசுகிறீங்க? சரி இங்கே வா. சீனியர் இங்கே வாடா. அப்படி சொல்லிட்டு இப்போ ஜிமின் தான் மெதுவாக கிட்ட போகிறான். கிட்ட போயிட்டு போட்டு வா. ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வாடா, இல்லை நான் பண்ணி விடவா? வேணாம் சீனியர், நானே பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு ஜிமின் தான் குடுகுடுன்னு ஓடி போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு ரிட்டன் அதே வேகத்தில் ஓடி வரான். எதுக்குடா ஓடி வர? ப்ராக்டிக்ஸ் பண்ணல சீனியர், அதான் டக்குன்னு போய் டக்குன்னு வந்துட்டேன். அதுக்குன்னு இவ்வளோ ஃபாஸ்ட்டாவா? ஆமாம் சீனியர், இவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்ததால் டக்குன்னு நீங்கள் எனக்கு ட்ரைன் பண்ணி எனக்கு சொல்லி கொடுத்துட்டு என்னை ரூமுக்கு அனுப்புவீங்க. என்னது உனக்கு இப்போ ஃபுட்பால் சொல்லித்தரேன்னு யார் சொன்னா? அப்புறம் எதுக்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண சொன்னீங்க? இங்கே வா சொல்கிறேன் அப்படி சொல்லிட்டு அங்கே இருக்க பெஞ்சில் உட்கார வைக்கிறான். என்னை பாரு சீனியர். சொல்லாத. என்ன சொல்லக்கூடாது? சீனியர்னு சொல்லாதடா. சரி ஓகே சொல்லுங்க டயாங். அப்படி சொல்லிட்டு சரி அப்படி சொல்லிட்டு இப்போ டயாங் தான் ஜிமினுக்கு முன்னாடி நெயில் டவுன் போட்டு உட்காடுறான். அப்போ ஜிமின் தான் டயாங் என்ன அது வந்து எதுக்கு என்னை லவ் பண்ணுறேன்னு சொன்னீங்க மார்னிங், என்னை இப்படிலாம் ராகிங் பண்ணாதீங்க. அப்புறம் ஒயன்கிட்ட நான் சொல்லுவேன். அவகிட்ட சொன்னால் அவள் என்ன பண்ணுவா? அவளால் ஒன்றும் பண்ண முடியாது. வேணா அவள் எனக்கு சப்போர்ட் பண்ணுவா, ஏன்னா அவளுக்கு உனக்கு பிடிக்கும்ல. என்னது அவள் சப்போர்ட் பண்ணுவாளா? அப்போ நம்ம அவகிட்டே சொல்லக்கூடாது. சீனியர் இங்கே பாருங்க சீனியர், எவ்வளோ பேர் இருக்காங்க. உங்கள் கிளாஸில் இருப்பாங்க, இல்லைன்னா செகண்ட் இயர்ஸில் இருப்பாங்க, ஃபர்ஸ்ட் இயர்ஸில் கூட இருப்பாங்க. அதில் யாராவது பொண்ணோ இல்லை பையனோ பார்த்து லவ் பண்ணுங்க சீனியர். என்ன எதுக்கு பண்ணுறீங்க? நான் பார்த்த யாருமே அந்த மாதிரி அழகா இல்லைல்ல. அழகாவா? என்ன மாதிரியா? ஐயோ சீனியர், நான் அப்படிலாம் இல்லை சீனியர். என்னை பாருங்க அழகா வரைக்கும் அழகாக தாண்டா இருக்க. உன்னோட சீக்ஸ், அப்புறம் உன்னோட ஹைஸ். ஏதோ ஒன்று பண்ணுதுடா. என்னது பண்ணுது சீனியர்? அதான் சொல்ல தெரில. அதான் மார்னிங் உன்னை கேஸ் பண்ணல, அந்த மாதிரி தான் ஏதோ ஒரு ஃபீல் ஆகுது. ஃபீல் ஆகுதா? ஐயோ ஏதாவது பண்ணிடுவாரா? சீனியர் என்னடா ஏதாவது பண்ணிடுவேன்னு நினைக்கிறியா? ஐயோ நம்ம நினைக்கிறது இவருக்கு எப்படி தெரியும்? இல்லை சீனியர் அப்படிலாம் இல்லை. கிஸ் பண்ணவா? என்னது கிஸ் பண்ண போகிறீங்களா? டேய் கிஸ் பண்ண வந்தாண்டா கேட்டேன். அழகாக இருக்குடா உன் லிப்ஸ், பார்க்கும்போது அப்படியே கிஸ் பண்ணணும்னு தோணுது. தெரியல என்ன அப்படியே இழுக்குதுடா. இழுக்குதா? சீனியர் நான் கயிறு கட்டியாக வச்சுருக்கேன் உங்களை கிஸ் பண்ணுறதுக்கு இழுக்கிறதுக்கு. உனக்கு வாய் ரொம்ப
இன்னசென்ட்டுன்னு நினச்சேன். ஆனால் இப்படி வாயடிப்பியா? வாயடிக்கிறேனா? சீனியர் போதுண்டா. எப்போ பாரு சீனியர் சீனியர் சீனியர்ன்னுட்டு. தயாங் சொல்லு, இல்லை டே சொல்லு, இல்லைனா சரி டேன்னு சொல்கிறேன். டேன்னு சொல்கிறியா இல்லை டேன்னு சொல்கிறியா? இல்லை டே சொல்லவா? என்னது டே? ஓகே சரி ஓகே சொல்லுங்க டே. என்ன வாங்க போங்க சொல்லு டே. சரி கிஸ் பண்ணிக்கவா? சீனியர் இதெல்லாம் எனக்கு இங்கே பாரு ஜிமின், எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு. எனக்கு பார்த்தோன்னே உனக்கு பிடிச்சிருச்சு சரியா? உனக்கு என்ன பிடிச்சிருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியாது. உனக்கு என்ன பிடிச்சிருக்கா இல்லையான்னு நான் தானே சொல்லணும் சீனியர். இங்கே பாருடா, எனக்கு கண்டிப்பாக எனக்கு பிடிக்கும். நீ நினைக்கிற மாதிரி நான் ஒன்றும் அவ்வளோ ரூடான பர்சன்லாம் இல்லை, அதேமாதிரி ரொம்ப சாஃப்ட்லாம் இல்லை. அப்புறம் எனக்கு நீ வேணும். உன்னை யாராவது ப்ரப்போஸ் பண்ணாலோ, லவ் பண்ணுறேன்னு உன்கிட்ட க்ளோஸாக வந்தாலோ, இல்லை வேறு ஏதாவது ஒரு எண்ணத்தில் உன்கிட்ட க்ளோஸாக வந்தாலோ அவங்கள நான் சும்மா விட மாட்டேன் சீனியர். அதெல்லாம் தப்பு சீனியர், அது அவங்களோட ஃபீலிங்ஸ். நான் எனக்கு பிடிச்சிருந்தா ஓகே அப்படின்னு சொல்லும்போது இப்போ டே தான் அப்படியே போய் ஜிமினோட லிப்ஸில் அப்படியே கிஸ் பண்ணுறான். இப்போ ஜிமின் தான் அப்படியே டேவோட ஐஸே பார்த்துட்ருக்கான். சீனியர் என்ன சீனியர் எப்போ பாரு என்னை கேட்காம கிஸ் பண்ணுறீங்க? என்ன சொன்ன? உன்னோட இஷ்டம் உனக்கு. இல்லை சீனியர் எதுவும் சொல்ல மாட்டேன், உனக்கு கிஸ் மட்டும் பண்ணாதீங்க அப்படி சொல்லிவிட்டு அவனோட மவுத்தை அவனே க்ளோஸ் பண்ணுறான் ஹேண்டால். இங்கே பாரு ஜிமின், நான் உன்னை லவ் பண்ணுறேன், நீயும் என்னை லவ் பண்ணணும். அப்புறம் உனக்கு என் மேலே லவ் வர வரைக்கும் கிஸ்ஸை தவிர வேறு எதுவும் ஒன்று பண்ண மாட்டேன் சரியா? இப்போ ஜிமின் தான் டேவை பார்த்துட்டே இருக்கான். இப்போ டே தான் போகலாமா? போகலாமாடா? போகலாம் சீனியர் அப்படி சொல்லிட்டு மெதுவாக எந்திரிச்சு வரான். இப்போ ஜிமின் தான் டேவே பார்த்துட்ருக்கான். ஆள் தான் நல்லா வளர்ந்துருக்கான், அறிவு இருக்கா பாரு. ஒருத்தவங்களுக்கு பிடிக்கலன்னா அதை அப்படியே விடணும்ல. சீனியர்னு கூப்பிடாத, தயாங்னு கூப்பிடு, இல்லை டேன்னு கூப்பிடு, இல்லை டேன்னு கூப்பிடு, நல்லாவா இருக்கு? இவன்லாம் யார் சீனியராக பட்டாங்க? இவனுக்கு நான் ஏன் ஜூனியராக வந்தேன்? நான் சீனியராக வந்திருக்கணும், அப்போ தான் இவனை அப்படி சொல்கிறான். இப்போ டே திரும்பி பார்த்துட்டு, என்னடா திட்டிட்டு வரியா? இல்லை சீனியர், உங்களை நான் ஏன் திட்ட போகிறேன் அப்படி சொல்லிட்டு வரான். இப்போ இங்கே டயாங் தான் வெளியே கூட்டிகிட்டு வரான். வெளியே வரும்போது தான் ஒரு பர்சன் அங்கே வந்து வாலிபால் விளையாண்டுட்ருக்காங்க. ஸோ அந்த வாலிபால் விளையாடுற அந்த பர்சன் தான் பாலை ரொம்ப ஃபோர்ஸாக அடிக்கிறாங்க. அந்த பால் கரெக்டாக வந்து ஜிமினோட அதாவது ரைட் சைடு ஹெட் கிட்ட அப்படியே அடிச்சிருது. இப்போ ஜிமின் தான் அடித்த வேகத்தில் அப்படியே மயங்கி கீழே விழுறாரு. இதை பார்த்தோன்னே டே தான், ஜிமின் என்னை பாருடா, ஜிமின் அப்படின்றாரு. பட் அவனுக்கு அடிப்பட்டது என்னவோ ஹெட்டு தான், ஆனால் ஆட்டோமேட்டிக்காக அவனோட ரைட் சைடு நோஸ்லேருந்து பிளட் ப்ளீட் ஆகுது. அந்த பிளட்டு ப்ளீட் ஆகுறத பார்த்தோன்னே டேக்கு தான் அப்படியே ஒரு கண்ணில் அவ்வளோ ரெட் ஆகுது. கோவத்தில் அப்படியே பார்க்குறாரு. பார்த்துட்டு அவ்வளோ ஸ்பீடாக போய் அங்கே இருக்க பர்சனை அப்படி அடிக்கிறாரு. இப்போ அந்த பர்சன் தான், டேய் எதுக்குடா இப்படி அடிக்கிற? எவ்வளோ தைரியம் உனக்கு? யார் வராங்க போகிறாங்கன்னு கூட பார்க்க தெரியாதாடா, இப்படிதான் பால் அடிப்பியா? இது நாங்கள் விளையாடுற கிரவுண்ட்ரா, உங்களை யார் இந்த சைடு வர சொன்னா? நீங்கள் விளையாடுற இடமா இருந்தால் யார் வந்தாலும் அடிப்பியா அப்படி சொல்லி அந்த பர்சன் அடிக்கிறாரு. இப்போ அந்த பர்சன் தான், இப்போ பாரு டயாங், தெரியாமல் பண்ணிட்டோன்னு சொல்கிறோம்ல, விடு, அவனுக்கு ப்ளீட் ஆகுது, அவனை அடித்ததுக்கு ஒன்று நான் சும்மா விட மாட்டேன் அப்படி சொல்லிட்டு ஸோ பக்கத்தில் ஒரு பேட் மாதிரி இருக்குது, அந்த பேட் எடுத்துகிட்டு அடிக்க போகிறான். இப்போ எல்லாருமே டேவை பிடிக்கிறாங்க. இங்கே பாரு என்னை விட்டுருங்க, இல்லை அப்புறம் உங்கள் எல்லாரையும் நான் அடிப்பேன் அப்படி சொல்லிட்டு எல்லாரையும் பிடிச்சி தள்ளி விடுறான். இப்போ அந்த பர்சன் தான் அவங்க நிற்கவே இல்லை, ஓடியே போயிடுறாரு. இப்போ டே தான் திரும்பி பார்த்து ஜிமின் கிட்ட ஓடி வர்றாரு. அப்போவே ஜிமினை சுற்றி நிறைய பேர் நிற்கிறாங்க. இப்போ டே தான் ஜிமினை தூக்கிட்டு, ஜிமின் என்னை பாருடா, என்னை பாருடா அப்படி சொல்லி அங்கே இருக்க மெடிக்கல் ரூம் தான் கூட்டிகிட்டு போகிறாரு. ஜிமின் என்னை பாரு ஜிமின் அப்படி சொல்லிட்டு உள்ளே போகிறாரு. இப்போ அங்கே இருக்க நர்ஸ் தான், என்னாச்சு டயாங், வாலிபால் விளையாடுறவங்க தெரியாம பாலை ரொம்ப ஃபோர்ஸாக போட்டாங்க சிஸ்டர், ரைட் ஹெட்லேயே ரொம்ப ஃபோர்ஸாக அந்த பால் வந்து விழுந்துருச்சு,
அப்படியா சரி இரு அப்படி சொல்லிட்டு அவங்க அவன் நோஸில் வர அந்த ப்ளீட்லாம் இது பண்ணுறாங்க. அப்புறம் அவனோட ரைட் சைடு ஹெட்டில் லைட்டாக அங்கே வீங்கி இருக்கு. அதை பார்க்குறாங்க. பார்த்துட்டு ஒரு இன்ஜெக்ஷன் மட்டும் போட்டு கொஞ்சம் பெயினாக இருக்கும், ரொம்ப ஃபோர்ஸாக விழுந்திருக்கும் போல், அதான் கொஞ்சம் லைட்டாக வீங்கியிருக்கு. விழுந்த வேகத்தில் அவனுக்கு நோஸில் ப்ளீட் ஆகிருக்கு, அவ்வளோதான். கொஞ்ச நேரம் தூங்கி எழுந்திரிச்சா சரியாயிடும், இங்கேயே படுக்கட்டும் சரியா? ஓகே சிஸ்டர். அவனை அங்கே படுக்க வைக்கிறாங்க. இப்போ அந்த மேம் தான், சரி டயாங் பார்த்துக்கோ, எனக்கு டைம் ஆகிடுச்சு, நான் கிளம்பணும். ஓகே ஓகே மேம் அப்படி சொல்லிட்டு இப்போ டயாங் தான் ஜிமின் பக்கத்துலேயே இருக்கான். இப்போ ஜிமினும் அப்படியே தூங்கிட்டு இருக்கான். இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு ஜிமின் எந்திரிக்கிறான். டயாங் ஜிமினை மட்டும்தான் பார்த்துட்ருக்கான். இப்போ ஜிமின் தான், அம்மா வலிக்குது, அப்பா வலிக்குதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவன் எந்திரிச்சு மெதுவாக உட்காடுறான். உட்காந்துட்டு, யார் அடித்தா என்ன, எனக்கு எவ்வளோ வலிக்குது தெரியுமா அப்படி சொல்லி உட்காந்து பேசிகிட்டு இருக்கான். இப்போ டே தான், ஜிமின் உனக்கு ஒன்றும் ஆகலைல்ல ஜிமின்? டே நீ இங்கே தான் இருக்கியா அப்படி சொல்லி ஹக் பண்ணுறான். ஏன்னா ஜிமினுக்கு அவனோட அம்மா அப்பா ஞாபகம் வந்திருக்கும். ஸோ அந்த டைமில் டே பக்கத்தில் இருக்கவோ டேவை ஹக் பண்ணிவிட்டு, டே எனக்கு ரொம்ப வலிக்குது டே, இந்த மாதிரிலாம் எனக்கு அடிப்பட்டதே இல்லை, எனக்கு லைட்டாக அடிப்பட்டால் கூட அம்மாவும் அப்பாவும் என்னை அவ்வளோ கேர் பண்ணிப்பாங்க, நான் அழுகிறேனோ இல்லையோ அவங்க அழுதுருவாங்க, அந்த பால் ரொம்ப ஃபோர்ஸாக வந்து என் மேலே விழுந்துச்சு தெரியுமா, வலிக்குது டே அப்படி சொல்லி ஹக் பண்ணிக்கிறான். இப்போ டே தான் ஜிம்னோட ஹேரை ரப் பண்ணிவிட்டு, இங்கே பாரு ஒன்றும் இல்லை, பெயினாக தானே இருக்குது, கொஞ்ச நேரத்தில் இந்த பெயின் சரியாயிடும் சரியா, நான் தான் உன் கூட இருக்குல்ல, வா ஹாஸ்டல் போகலாமா? வேணாம் டே, எனக்கு வலிக்குது, கொஞ்ச நேரம் நான் இங்கேயே இருக்கேன். இங்கே பாருடா, எங்கே இருந்தாலும் இன்னும் கொஞ்ச நேரத்தில் போக தானே போகிறோம், நீ இப்போவே வா, போயிட்டு ரெஸ்ட் எடுக்கலாம். சரி டே அப்படி சொல்லிட்டு இப்போ ஜிமின் தான் மெதுவாக இருந்துச்சு டேயோட ஹேண்டை பிடிச்சிட்டு வரான். இப்போ ஏதோ ஜிமினுக்கு தோணுது, ஐயோ சீனியரோட ஹேண்டை பிடிச்சிட்டு இருக்குமோ, ஜிமின் அப்பா அம்மா ஞாபகம் வந்தால் இப்படி தான் பண்ணுவியா அப்படி சொல்லிட்டு தள்ளி போய் நிற்கிறான். இப்போ டே தான், என்னடா என்னாச்சு? சீனியர் நானே வரேன். என்னது? டே நானே வரேன். சரி வா அப்படி சொல்லி கூட்டிகிட்டு போகிறான். இப்போ ரூமுக்கும் ரீச் ஆகிடுறாங்க. ரூமில் போயிட்டு இப்போ டே தான் ஜிமினோட காட்டில் ஜிமினை படுக்க வச்சுட்டு ஜிமின் பக்கத்தில் படுக்கிறான். இப்போ ஜிமின் தான், உங்களோட காட் மேலே தானே இருக்குது, மேலேயும் கீழேயும் என்னோட காட் தான். என்னது, நீ வர்றதுக்கு முன்னாடி 2 காட்டையும் நான் தான் யூஸ் பண்ணேன் அப்படி சொல்லி ஜிமினை டைட்டாக ஹக் பண்ணுறாரு. ஜிமின் தான், டயாங் எதுக்கு இவ்வளோ டைட்டாக ஹக் பண்ணுறீங்க, என்னை விடுங்க, ரொம்ப டைட்டாக ஹக் பண்ணுறீங்க. இங்கே பாரு, கொஞ்ச நேரம் அமைதியாக தூங்கு சரியா, எல்லாம் சரியாயிடும். அப்புறம் ரொம்ப பெயினாக இருக்கா? ரொம்ப பெயினாக இருக்குது, ரைட் சைடு ஹெட்டு ரொம்ப வலிக்குது அப்படின்னோடனே இப்போ டே தான் ஜிமினோட ஃபோர் ஹெட்டில் ரொம்ப சாஃப்டாக ஒரு கிஸ் பண்ணுறான். இப்போ ஜிமின் தான் அப்படியே டேவையே பார்க்குறான். சரியாயிடும் என்ன, அழக்கூடாது, அப்பா அம்மா ஞாபகமாக இருக்கா, நான் இருக்கேன் சரியா, எனக்கு அப்பாவா அம்மாவா நான் இருக்கேன். சரி அப்பா அம்மா இருக்காங்களா? இல்லை இருக்காங்க, அவங்க புசானில் இருக்காங்க. அப்போ நீ புசான்லேருந்து வரியா? ஆமாம், நான் அங்கேருந்து தான் வரேன். அவங்களுக்கு நான் இங்கே படிக்கிறது பிடிக்கல, அதான் சண்டை போட்டு வந்துட்டேன், அதான் அடிப்பட்டோன்னா அவங்களோட மெமரிஸ் வந்துடுச்சு. சரி, நீ இங்கேருந்து அப்பா அம்மா பார்க்குற வரைக்கும் நான் உன்னை பார்த்துக்கிறேன் அப்படின்றான். இப்போ டயாங் ரொம்ப சாஃப்டாக பேசுகிறது ஜிமினுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. டயாங்கை பார்த்தது என்னவோ ஒன்டே தான், ஆனால் ஜிமினுக்கு அவங்க அப்பா மாதிரியும் அவங்க அம்மா மாதிரியே இருக்கேன்னு சொன்ன அந்த வேர்ட்ஸ் வந்து ஜிமினுக்கு ரொம்ப ஹார்ட் டச்சிங்காக இருக்குது. ஜிமின் தான் டேவையே பார்த்துட்டே இருக்கான். இப்போ டே தான், என்னாச்சுடா எப்படி பார்க்குற, என்ன ஏதாவது வேணுமா? தேங்க்யூ. எதுக்கு தேங்க்ஸ்லாம், அதுவும் நமக்குள்ள, நான் உன்னை லவ் பண்ணுறேன்டா, நமக்குள்ள நோ தேங்க்ஸ் நோ சாரி ஓகே? ஓகே. அப்போ நீ என்னை உண்மையாக லவ் பண்ணுறியா? டேய், என்னை பார்த்தா என்ன பொய்யா லவ் பண்ணுற மாதிரி இருக்கா? நான் என்ன எல்லாரையும் லவ் பண்ணுறேன்னு சொல்லி கிஸ் அடிச்சுட்டு வரேனா? இல்லை அப்படி சொல்லலை டே, அது வந்து உண்மையாக தான் லவ் பண்ணுறியா, இது வரைக்கும் யாரையும் லவ் பண்ணது இல்லையா அப்படி சொல்லி கேட்குறான். தயங்குறான். ஏன்னா டயாங் டைம் பாஸ்க்கு ஒரு கொஞ்சம் பேரை டேட் பண்ணியிருப்பான். இதை சொன்னால் எங்கே ஜிமின் நோ சொல்லிடுவானோன்னு நினச்சிட்டு, இல்லை நீ தான் ஃபர்ஸ்ட் லவ் அப்படின்றான். இப்போ ஜிமின் தான், உண்மையாவா, நான் தானா? ஆமாம். அப்போது எனக்கும் ஓகே. என்னடா
மார்னிங் வேணான்னு சொன்னேன், இப்போ ஓகேன்ற. ஆ இல்லை, நீங்கள் ரூடான பர்சன்லாம் இல்லை, ரொம்ப சாஃப்டாக இருக்கீங்க, எனக்கு பிடிச்சிருக்கு, ஐ லவ் யூ அப்படி சொல்லிட்டு டேவோட செஸ்ட்லேயே சாஞ்சிடுறான். இப்போ டே தான், என்ன சொன்ன ஜிமின், என்னடா சொன்னேன்? ஐ லவ் யூன்னு சொன்னேன். ஏய் என்னை பார்த்து சொல்லுடா. எனக்கு வெக்கமாக இருக்குது அப்படி சொல்லி சாஞ்சிடுறான். இப்போ டே தான் ஜிமினோட சிக்ஸ் அப்படியே பிடிச்சி மேலே அவனை பார்த்த மாதிரி தூக்குறான். இப்போ ஜிமின் தான் டேவோட ஐஸை பார்க்கக்கூடாதுன்னு ஐஸை க்ளோஸ் பண்ணியிருக்கான். அப்புறம் நான் ஏதாவது பண்ணிவிடுவேன். இல்லை வேணாம், அப்படிலாம் எதுவும் பண்ணாத. கிஸ் கூட பண்ணக்கூடாதா? பண்ணக்கூடாது. ஏன் பண்ணக்கூடாது? நான் நல்லா பண்ணுறேன்ல, நான் சொல்கிறது தான் நீ கேட்கணும். அப்படியா? நீ சொல்கிறத தான் நான் கேட்கணுமா? நான் தான் உன்னை லவ் பண்ணுறேன்ல டேட்டு, நான் சொல்லாமல் நீ எனக்கு கிஸ் பண்ணக்கூடாது, சரியா? என்னாலலாம் கிஸ் பண்ணாமலாம் இருக்க முடியாது, எனக்கு தோணும் போதெல்லாம் உனக்கு கிஸ் பண்ணிகிட்டே இருப்பேன் அப்படி சொல்லி அப்படியே ஜிமினை சாஃப்டாக கிஸ் பண்ணுறான். இப்போ ஜிமினும் பேக் கிஸ் பண்ணுறான். இப்போ டே தான் கிஸ்ஸை பிரேக் பண்ணிவிட்டு, ஹோய் என்ன பேக் கிஸ்லாம் பண்ணுற? அது வந்து உன்னோட லிப்ஸும் சாஃப்டாக இருக்குது. என்ன சொன்ன? ஒன்றும் இல்லையே, ஒன்றும் இல்லை. ஏய் ஏதோ சொன்ன தானே ஜிமின், மறைக்காத. என்ன சொன்ன? டே போட்டே அப்படி சொல்லிட்டு அப்படி சையாகிறான். இப்போ டே தான், பரவாயில்ல, ஃபர்ஸ்ட் டே மீட் பண்ணி ஃபர்ஸ்ட் டேவே லவ் சொல்லிட்டேன், ஃபர்ஸ்ட் டேவே கமிட்டட் ஆகிட்டேன். டே இதுக்கப்புறம் யாரையும் பார்க்கக்கூடாது, அதை நான் சொல்லணும் டேட்டே. இதுக்கப்புறம் நீ யாரையும் பார்க்கக்கூடாது. எவ்வளோ அழகாக இருக்க தெரியுமா? எனக்கு உன்னை பார்த்தோன்னே பிடிச்சிது. அங்கே வந்து நேம் கேட்டல, அப்போ பார்த்தோன்னே பிடிச்சிது. நான் ஹேண்ட் எடுத்துக்கிறப்ப நீ என்னை பார்க்கவே இல்லை, எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் உன்னை மார்னிங் ரூமில் பார்த்தோன்னே நான் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டேன் தெரியுமா எனக்கு. ஆனால் நீ அதுக்குள்ளே லவ் அது இதுன்னு சொல்லிட்டா, எனக்கு அந்த ஃபீலிங்ஸ் என்னன்னு தெரியல. அப்புறம் இப்போ தான் புரியுது, அப்போ நானும் உன்னை ஃபர்ஸ்ட் டே பார்த்து லவ் பண்ணிட்டேன் போல் அப்படின்றான். அப்போ நீ எனக்கு முன்னாடி லவ் பண்ணிட்டியா? ஆமாம் டேட்டே, எனக்கு முன்னாடியே நான் லவ் பண்ணிட்டேன் அப்படின்னு உடனே இப்போ டே தான் அப்படியே ஜிமினுக்கு மேலே லைட்டாக ஓவர் ஆகுறான். இப்போ ஜிமின் தான், டேய் என்ன பண்ணுற, இறங்கு ப்ளீஸ். அதான் என்ன லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டல, அதுவும் எனக்கு முன்னாடியே. எவ்வளோ அழகான ஒரு லவ்வரை பக்கத்தில் வச்சுட்டு எதுவுமே பண்ணாமல் இருந்தால் நல்லா இருக்காதுடா அப்படி சொல்லிட்டு ஜிமினோட ஹெட்டில், சீக்ஸில், நோஸில், லிப்ஸ்லலாம் கிஸ் பண்ணுறான். இப்போ லிப்ஸில் ரொம்ப ஹார்டாக கிஸ் பண்ணுறான். இப்போ ஜிமின் தான், டயாங் ஏண்டா இப்படி கிஸ் பண்ணுற, என்னால் முடியல. டாவா, நான் உன்னை விட பரவாயில்ல, அதுக்குன்னு எப்படியா கிஸ் பண்ணுவ, என்னால் முடியல போதும் அப்படின்னோடனே இப்போ டே தான் அப்படியே லைட்டாக ஹெட்டை கீழே டவுன் பண்ணி ஜிமினோட நெக்லேயே கிஸ் பண்ணுறான். இப்போ ஜிமின் தான், டயாங் என்ன பண்ணுற, எனக்கு ஒரு மாதிரி இருக்குடா, அங்கே கிஸ் பண்ணாத அப்படின்னு அப்படியே ஜிமினோட ஷர்ட் பட்டன் எல்லாம் அன்பட்டன் பண்ணுறான். ஜிமினோட ஷர்ட்லாம் ரிமூவ் பண்ணி கீழே தூக்கி போடுறான். டேவோட ஷர்ட்டையும் ரிமூவ் பண்ணி போடுறான். இப்போ ஜிமின் தான், டயாங் என்ன பண்ணுற, இங்கே பாரு மெக்கும் காயம் வந்துடுவாங்க. யார் வந்தால் எனக்கு என்ன அப்படி சொல்லிட்டு இப்போ இங்கே டயாங் தான் அப்படியே ஜிமினோட பாடி ஃபுல்லாக ரப் பண்ணி கிஸ் பண்ணுறான். அப்படியே ஜிமினோட செஸ்ட்டை சப் பண்ணி அப்படியே கிஸ் பண்ணுறான். டயாங் டயாங் போதும் டயாங் டயாங் அப்படி சொல்லும்போது இப்போ டயாங் தான் ஜிமினோட ஃபேண்ட்டு, டேவோட ஃபேண்ட் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணி தூக்கி போடுறான். இப்போ ஜிமினுக்கு தான் ரொம்ப சையாகுது. ஜிமின் தான் அப்படியே அவன் ஐஸை டைட்டாக க்ளோஸ் பண்ணுறான். இப்போ டே தான் ஜிமின் ஃபேஸ் கிட்ட போயிட்டு, ஹோய் ஐஸை ஓப்பன் பண்ண. இப்போ பாரு என்ன பண்ணுற, எல்லா ட்ரெஸ்ஸையும் அப்படி. என்னது டயாங், என்ன டயாங், இன்றைக்கி தான் லவ் ப்ரப்போஸ் பண்ண,
நானே இன்னைக்கு தான் உனக்கு ஓகே சொன்னேன், அதுக்குள்ளே இப்படியா? ம் நீ எனக்கானவன எல்லாருக்கும் தெரியணும்ல, எல்லாருக்கும் தெரியறதுக்கு முன்னாடி உனக்கு தெரியணும்ல, அதுக்கு தான் இப்போவே நமக்குள்ள இப்படி நடந்தாதான் எனக்கு என் மேலே நம்பிக்கை வரும், நான் உன்னை விட்டு போக மாட்டேன்னு. அதுக்குன்னு எவ்வளோ ஃபாஸ்ட்டாவா? ஆமாம், எவ்வளோ ஃபாஸ்ட்டாக தான். அப்படி சொல்லிட்டு ஜிமினோட லிப்ஸில் மெதுவாக கிஸ் பண்ணுறான். இப்போ ஜிமின் தான் டயாங் டயாங் கிஸ் பண்ண விடுடா அப்படி சொல்லி கிஸ் பண்ணுறான். இப்போ கிஸ் பண்ணும்போது அப்படியே ஜிமினுக்கு அப்படியே இன்சர்ட் பண்ணுறான். இப்போ ஜிமினா டயாங் டயாங் வலிக்குதுடா. டயாங் பேரை சொல்லி கத்திட்டு இருக்கான். வலிக்குதா? ஃபர்ஸ்ட் டைம்ல அப்படி தான் இருக்கும். டயாங் ரொம்ப வலிக்குது, என்னால் முடியாது டயாங் அப்படின்றப்ப இப்போ டயாங் தான் அப்படியே கிஸ் பண்ணுறான். டயாங் கொஞ்ச நேரம் தான் பொறுத்துக்கோ. டயாங் முடியல டயாங், எனக்கு வலிக்குது, ஸ்லோவாவது பண்ண, எனக்கு வலிக்குது. சரி ஸ்லோவாக பண்ணுறேன் சரியா? அப்படி சொல்லி அப்படியே ஜிமினை கிஸ் பண்ணிகிட்டே இருக்கா. ஜிமினோட நெக்கில், சீக்ஸில், அப்படியே ஃபோர் ஹெட்லலாம் கிஸ் பண்ணிகிட்டே ரொம்ப கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் பண்ணிகிட்ருக்கான். டயாங் முடியலடா ப்ளீஸ் ஸ்லோவாக பண்ண டயாங், டயாங் ஸ்லோவாக அப்படி சொல்கிறேன். ஜிமின் கொஞ்சம் பொறுத்துக்கோ, கொஞ்சம் நேரம் தான் அப்படி சொல்லிட்டு ஜிமினோட லிப்ஸ்லேயே கிஸ் பண்ணுறான். எப்படியா அவங்களோட மேக் அவுட் போயிட்டுருக்கு. இங்கிட்டே ஜிமினை பாடாக படுத்திகிட்டு இருக்கான். இங்கே ஜிமினால் ஒன்றுமே முடியல. இப்போ ஜிமின் தான் டயாங் போதும், நான் ரொம்ப டயர்டாயிட்டேன் அப்படி சொல்லிகிட்டு இருக்கான். இப்போ டே தான் மெதுவாக ஜிமின் பக்கத்தில் வந்து படுத்துட்டு ஜிமினை லைட்டாக எடுத்து அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் நீ எனக்கு மட்டும்தான், அப்புறம் தெரிஞ்சுக்கோ நமக்குள்ளே எல்லாம் முடிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் நீ எனக்கு மட்டும்தான், யாரையும் நீயும் பார்க்கக்கூடாது, யாரும் உன்னையும் பார்க்கக்கூடாது. அதை மீறி யாராவது உன்னை பார்த்தாங்க, உன்னை லவ் பண்ணுறேன், உனக்கு ப்ரப்போஸ் பண்ணுறேன்னு வந்தாங்க, அப்புறம் அவங்களுக்கு சமாதி தான். என்ன டேட்டு இப்படிலாம் பேசுகிற? அவங்க பாவம் தானே, நான் யார் வந்தாலும் ஓகே சொல்ல மாட்டேன், அதான் நான் உன்னை லவ் பண்ணுறேன்ல. நீ என்னை லவ் பண்ணாலுமே யாரும் உனக்கு ப்ரப்போஸ் பண்ணக்கூடாது, நான் மட்டும்தான் உனக்கு லவ் யூன்னு சொல்லுவேன் அப்படி சொல்லி அப்படியே ஃபோர் ஹெட்டில் கிஸ் பண்ணுறான். சரி தூங்கு அப்படி சொல்லிட்டு அப்படியே ஜிமினை தூங்க வைக்கிறான். இப்போ இங்கே காய்தா டோரை தட்டிக்கிட்டே இருக்காங்க, ஓப்பன் பண்ணவே இல்லை. ஏன்னா டே வந்து பாஸ்வேர்டையும் மாற்றிருப்பான், டோரையும் லாக் பண்ணியிருப்பான். இப்போ மெக்கும் காயம்தான் போச்சா, இவன் ஏதோ உள்ள பண்ணிட்டு இருக்கான் போல. வா என் ஃப்ரெண்டு இருக்கான், ஏய் வாடா ஒன்றும் பண்ண மாட்டான் அவன் அப்படி சொல்லிட்டு இப்போ காய்தான் டெரஸ் கூட்டிகிட்டு போகிறான். இன்றைக்கி நமக்கு இங்கே தான் சிவராத்திரி. என்னது? ஆமாண்டா, மேலே ரொம்ப கொசலாக இருக்கும், ரொம்ப கடிக்கும், தூக்கெல்லாம் வராது, படுத்து தூங்கு. அடிக்கடி இங்கே வந்து படிப்பீங்களோ? ஆமாண்டா அடிக்கடி படுப்பேன், இப்படி தான் ரூம் எப்போ பார்த்தாலும் லாக் ஆகிட்ருக்கும். ஏன்னா லாக் ஆகிட்ருக்குமா? எதுக்கு? அதான் சொல்கிறேன்டா அப்படி சொல்லிட்டு இங்கே காய் தான் இது ட்ரிங்க்ஸ்லாம் வாங்கிட்டு வந்திருப்பாரு. குடிச்சிட்டே பேசிகிட்டு இருக்கப்ப காய் தெரியாமல் எல்லாத்தையும் மெக்கிட்ட சொல்லிடுவார். மெக் தான் அப்போது டே ப்ளேபாயா, நிறைய கேர்ள்ஸ் கூட இப்படி இருந்திருக்காரா? ஆமாம், அவனுக்கு அவங்க அப்பா மேலே ரொம்ப கோவம் வந்துச்சுன்னா இப்படி தான் அவருக்கு பிடிச்ச ஒரு பொண்ணோட வந்து என் மச்சான் என்ஜாய் பண்ணுவான் அப்படின்றான். இதை கேட்டோன்னே மெக் தான் என்னது, அப்போ இப்போ ஜிமின் அப்படி சொல்லி பார்த்துட்ருக்கான். இப்போ அப்படியே ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே சாப்பிட்டு தூங்குறாங்க. மெக்குக்கு தூக்கமே வரல. மெக் ஜிமின் பற்றி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்போ எங்கள் டே செம்மையாக தூங்கிட்டுருக்காரு. இப்போ ஜிமின் தான் டேவை பார்த்துட்டு டே இது வரைக்கும் நான் யாரையும் லவ் பண்ணதே இல்லை, லவ்வர்ஸோட கேரிங் எப்படி இருக்குன்னு கூட தெரியாது, ஆனால் நீ இன்னைக்கு ஒரு வேர்ட் சொன்னல, நான் இருக்கேன் உனக்கு அப்பா அம்மாவை நான் பார்த்துக்கிறேன்ட்டு, எனக்கு பிடிச்சிருக்குடா. அந்த ஒரே ரீசனுக்காக தான், நீ என்னை அப்பா அம்மா மாதிரி பார்த்துப்பேன்ற ஒரே ரீசனுக்காக தான் நீ ரூடாக இருந்தாலும் பரவாயில்லன்னு உனக்கு நான் ஓகே சொன்னேன். நீ ரூடாக இருந்தால் கூட எனக்கு ஓகே, ஆனால் எனக்கு ஃபேக்காக இருக்காத, நீ யாரையும் லவ் பண்ணல, எனக்கு அதுவே போதும். நீ லவ் பண்ணியிருந்து என்கிட்ட சொல்லியிருந்தா கூட நான் அக்செப்ட் பண்ணியிருப்பேன், ஆனால் நீ தான் யாரையும் லவ் பண்ணலையே. அப்போ நீ எனக்கு மட்டும்தானே,
யாருமே வந்து நீ அவங்களுக்குன்னு சொல்ல மாட்டாங்கல்ல, அதுவே போதும் டேட்டே அப்படி சொல்லி அப்படியே ஜிமின் டேவை ஹக் பண்ணிவிட்டு, நான் உன்னை லவ் பண்ணுறேன், இப்போ இல்லை எப்போவுமே சொல்வேன், நான் உன்னை லவ் பண்ணுறேன், ஏன்னா எனக்கு உன் மேலே நம்பிக்கை இருக்குது, நீ என்ன எங்கள் அப்பா அம்மா மாதிரி பார்த்துப்பேன்னு நினைக்கிறேன், அதனால தான் உன் மேலே எனக்கு இந்த ஃபீலிங்ஸ் டக்குன்னு வந்துருச்சு அப்படி சொல்லிட்டு அப்படியே தூங்குறான். இப்போ எங்கள் மெக் தான் ஜிமினுக்கு மெசேஜ் பண்ணிகிட்டே இருக்கான். ஜிமினுக்கு சவுண்ட் கேட்குது, பெட்டே எழுந்திரிச்சிடுவான்னு சொல்லி சைலண்டில் போட்டு படுத்துடுறான். இப்போ மார்னிங் தான் ஜிமின் டேக்கு முன்னாடியே எழுந்திரிச்சிட்றான். ஏன்னா அவன் அலாரம் வச்சுருப்பா இல்லையா, கரெக்ட் டைம் மார்னிங் அடிக்கும். ஸோ அவன் எழுந்திரிச்சிட்டு டேவை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது சொல்லி அவன் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வரான். வந்ததுக்கப்புறம் தான் மெக்கும் காயும் வரலன்றதே தெரியுது. சரி டே மேலே அவனோட பெட்ஷீட்டை கொஞ்சம் மேலே நல்லா கவர் பண்ணிவிட்டு இப்போ ஜிமின் தான் மெக்கு கால் பண்ணலான்னு வெளியே போகிறான். பார்த்தா மெக்கு வெளியே தான் நின்றுட்டுருக்கான், காய் மேலேயே தூங்கிட்டுருக்கார் போல். இப்போ மெக் தான் ஜிமின் கிட்டே வந்துட்டு, ஜிமின் என்ன நடக்குதுங்க, எதுக்கு டோரை ஓப்பன் பண்ணல, அப்புறம் அவனோட நெக்லலாம் என்னது, டே வந்து பைட் பண்ணிலாம் வச்சுருப்பாரு, ஸோ அந்த பைட் மார்க்லாம் இருக்குது. இப்போ மெக் தான் என்ன நைட் அவன் கூட அப்படின்னோடனே இப்போ ஜிமின் தான், ஹே மெக் என்னடா, ஜிமின் உனக்கு டயாங் பற்றி எதுவும் தெரியாதுல்ல, தெரியாமல் இப்படி பண்ணாது, அவன் என்ன சொல்லி உன்னை என்ன பண்ணான்னு எனக்கு தெரியாது, அப்புறம் அவன்கிட்ட ஒன்று சொல்லணும் அப்படி சொல்லி காய் சொன்னது எல்லாத்தையும் சொல்கிறான். இப்போ இங்கே ஜிமின் தான் அப்படியே டியோஸோட, என்னது பிளே பாயா டேவா, ஹே சீனியர்னால் அப்படி தாண்டா இருப்பாங்க, அவங்களுக்கு ஒருத்தவங்க பிடிச்சிருச்சுன்னா அவங்க கூட ஒன் டே இருக்கிறதுக்கு என்ன வேணால் பண்ணுவாங்க ஜிமின், இப்படியாடா நம்பி உடனே கொடுத்துருப்ப அப்படி சொல்லி கேட்டவுடனே ஜிமினால் அதை தாங்கிக்கவே முடியல. ஜிமின் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படி அழுதுட்டுருக்கான். இப்போ மெக் தான், வா இங்கேருந்து போகலாம், நான் உங்கள் வீட்டில் கூட்டிகிட்டு போய் விடுறேன். இல்லை வேணாம், நான் வீட்டுக்கு போகல, நான் வேறு ஏதாவது என்ன வேறு ஏதாவதுன்னா என்ன சொல்ல வர ஜிமின், இல்லை அப்படின்றப்ப இப்போ ஒயன் தான் கால் பண்ணுறா. இப்போ ஒயன் கால் பண்ணோன்னே இப்போ மெக் தான், என்ன ஒயனா, ஆமாம் ஒயன் தான் கால் பண்ணுறா, அட்டன் பண்ண ஸ்பீக்கர் போடு அப்படி சொல்லிவிட்டு டோரை லாக் பண்ணிட்டு வெளியே நின்று பேசுகிறாங்க. இப்போ ஜிமின் தான், சொல்லு ஒயன் எங்கே இருக்க, தோ ரெடி ஆகிட்டுருக்கோம், சரி ஃபாஸ்ட்டாக வா, ஒயன் அவன்கிட்ட ஒன்று கேட்கணும், சொல்லுடா என்ன கேட்கணும், இல்லை உங்கள் அண்ணா ரொம்ப ரூடாக இருப்பாங்க, ரொம்ப கோவப்படுவாங்க அப்படிலாம் சொன்னல, ஆமாம் சொன்னேன், ஆனால் உங்கள் அண்ணா ப்ளே பாயா, அதே பிறகு உனக்கு தெரியும், அதுவும் நான் சொல்லாமல், எங்கள் அண்ணா சரியான ப்ளே பாய் பா, ஒரு நாளைக்கு 2 பொண்ணுங்க கூடயாவது டேட் பண்ணுவான், நானே நிறைய வாட்டி சொல்லிட்டேன், அவனுக்கு இந்த லவ் மேலாம் இன்ட்ரெஸ்டே இல்லைடா, 2 பொண்ணுங்களை பார்ப்பான், பிடிச்சதுன்னா டேட் பண்ணுவான், பிடிக்கலன்னா அப்படியே விட்டுருவான், அவனுக்கு தோன்றப்ப டேட் பண்ணுவான், தோணலாம் அப்படியே அமைதியாக இருந்துருவான், ஏன்டா உனக்கு யார் சொன்னா இதை, இல்லை வயன் ஒன்றும் இல்லை, அப்புறம் நான் காலேஜுக்கு இல்லை ஒன்றும் இல்லை வயன் அப்படின்னு கட் பண்ணுறான். இப்போ மெக் தான், என்னடா ஏன் சொல்ல வேண்டியதானே காலேஜுக்கு வரமாட்டேன்னு, இல்லை வயன் ஃபீல் பண்ணுவாள், அவள் ஒன் டே இருந்தாலும் நம்ம கூட ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டா, அவள் ரொம்ப ஃபீல் பண்ணுவாள் அப்படி சொல்லிட்டு ஜிமின் தான் மெதுவாக போய்ட்டு அவனோட திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்துடுறான். இப்போ நேராக ஜின்னுக்கு கால் பண்ணி ஜின்கிட்டையும் சுகாக்கிட்டேயும் ஃபோனில் பேசிகிட்ருக்கான். இப்போ மெக்கும் பேசுகிறான். பேசிட்டு இப்போ ஜின் தான் கார் எடுத்துகிட்டு வந்து ஹாஸ்டல் முன்னாடி நிற்கிறாங்க. இப்போ ஜிமின் தான் ஜின்னை போய் டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு, தேங்க்யூ ஹயாங், தேங்க்யூ ஸோ மச், அப்போ எனக்கு கூட்டிகிட்டு போயிடுறீங்களா, சரி வா, மெக் நீயும் தானே, ஆமாம் சார், சரி வா அப்படி சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்போ சுகாதா, டேய் உனக்கு ஓகேவாடா, எனக்கு ஓகே சுகா, எனக்கு எந்த காலேஜாக இருந்தாலும் எனக்கு ஓகே தான் அப்படி சொல்லி சுகாவை ஹக் பண்ணிவிட்டு, நீ என்னை பார்க்க வருவல்ல, கண்டிப்பாக வரேன்டா அப்படி சொல்லிவிட்டு சுகா தான் ஜிமினை ஹக் பண்ணி பாய் சொல்லிவிட்டு அவர் கிளாஸ் கிளம்புறாரு. கரெக்டாக காரு கேம்பஸை விட்டு வெளியே போகுது. இப்போ டே தான் எந்திரிச்சு ஹக் பண்ணலான்னு ஜிமினை பார்க்குறான். பார்த்தா ஜிமின் இல்லை, ஃப்ரெஷ்அப் ஆக போயிருப்பான்னு சொல்லி எந்திரிச்சு உட்காந்துட்டு காய் கால் பண்ணுறான். அவ்வளோ வெயில் அடிக்குது, காய் அப்படியே ரொம்ப ஹாயாக தூங்கிட்டுருக்காரு. யாரா அவன் காலங்கத்தால கால் பண்ணிட்டு அப்படி சொல்லிட்டு ஃபோன் எடுத்து பார்த்தா டயாங். மச்சானா, டேய் சொல்கிறா மச்சான், என்னடா நைட் ரொம்ப பிஸியாக இருந்த போல், அதான் ரொம்ப லாக் பண்ணியிருந்தேன், யாரா அது, எந்த பொண்ணு,
செருப்பு பிஞ்சிரும் பொண்ணா. அதான் சொன்னேன்ல எனக்கு அவன் மேலே ஃபீலிங்ஸ் வந்துருச்சுன்ட்டு. அவனை தவிர இதுக்கப்புறம் யாரையும் பார்க்க மாட்டேன், யார் கூடயோ டேட் பண்ண மாட்டேன். மச்சான், டே மச்சான், நீயா பேசுகிற? உனக்கு தான் இந்த லவ் அதெல்லாம் பிடிக்காது. அது அவனை பார்க்குற வரைக்கும்டா. அவனை பார்த்த உடனே எல்லாம் பிடிச்சிருச்சு. இனி எல்லாம் அவன் தான். அப்புறம் இதுக்கப்புறம் நான் டேட் பண்ணேன் இதெல்லாம் யாரும் அவன்கிட்ட சொல்கிற வேலை வச்சுக்காதீங்க சரியா? அப்படியா, சரி சொல்ல மாட்டேன்டா அப்படின்னு சொல்லும்போது தான் காய்க்கு ஞாபகம் வருது. ட்ரிங்க்ஸ் பண்ணும்போது மெக்கிட்ட சொன்னது, மச்சான் போச்சுடா. என்னடா போச்சு? டேய், நீ டேட் பண்ணது, அப்புறம் நம்ம ரூமில் தான் அந்த கேர்ள்ஸோட இருப்பேன்றதெல்லாம் ஜிமினோட ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லிட்டேன். யார்கிட்ட? அந்த மெக்கிட்டையா? ஆமாடா. டேய் போய் எதுக்கிட்ட அவன்கிட்ட சொன்னேன்? இல்லைடா, அவன் ஏதோ கேட்டுட்டு இருந்தானா. ட்ரிங்க்ஸ் வேற பண்ணேன், ஏதோ வளரிட்டேன்டா. வளரிட்ட? இப்போ மட்டும் உனக்கு தெரியுதா வளர்னன்ட்டு? இப்போ அவன் எங்கே இருக்கான்? உன் கூடவா இருக்கான்? இல்லைடா, பக்கத்தில் இல்லையே அப்படி சொல்லி திரும்பி பார்த்துட்டு, இல்லைடா மச்சான், அவன் கீழே வந்திருப்பான் போல. ஜிமினை வேற காணும் அப்படி சொல்லி ஃபோனை கட் பண்ணிவிட்டு ரெஸ்ட் ரூம் ஓப்பன் பண்ணால் ஜிமின் இல்லை. அங்கே எங்கே தேடுறான். அப்புறம் வந்து கபோர்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா ஜிமினோட திங்ஸே இல்லை. இப்போ டே தான், எங்கே போனா இவன் அப்படி சொல்லிட்டு கீழே இறங்கி வரான். சுகா தான் அங்கே போயிட்டுருக்கான். இப்போ டயாங் தான். இவன்கிட்ட கேட்கலாமா? இது வரைக்கும் இவன்கிட்ட நம்ம பேசினதே இல்லையே. இருந்தாலும் இவன் நம்ம செட் தானே, இவனும் நம்ம இயர் தானே, கேட்கலாம் அப்படி சொல்லிட்டு, சுகா, சொல்லிட்டாயா? என்னாச்சு, என்ன விஷயம்? ஒன்றும் இல்லை, ஜிமினை பார்த்தா உனக்கு எப்படி ஜிமினை தெரியும்? இல்லை, அவன் என்னோட ரூம்மேட் தான். ஓ அப்படியா? அவன் போயிட்டானே. எங்கே போனான்? ஏதோ நியூ காலேஜில் சீட் கிடச்சிருக்குன்னு போயிட்டான். என்னது, நியூ காலேஜில் சீட்டா? ஆமாம். என்ன தெரியல, இந்த காலேஜ் அவனுக்கு செட் ஆகலை போல். மார்னிங் கால் பண்ணால், இப்போ தானே காலேஜ் ஓப்பன் பண்ணியிருக்காங்க, எல்லா இடத்துலையும் இப்போ தான் ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் உங்கள் அப்பா கால் பண்ணி என்னோட அண்ணா ஜிம் தான் கேட்டாங்க, உடனே டிசி கொடுக்குறேன்ட்டாங்க, அதான் காலேஜ் மாற்றிட்டாங்க. அப்போ மெக்கம் கூட தான் போயிருக்கான் அப்படின்னு ஒன்று. இப்போ டயாங் தான், ஐயோ அவன்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டானா? ஜிமின் இதை என்ன நினச்சிட்ருப்பான், கடவுளையே அப்படி சொல்லிட்டு இப்போ டயாங் தான் நேராக காய்கிட்ட போயிட்டு, டே உனக்கு மண்டையில் மூளையே இருக்காதடா, சின்னடா பண்ணி வச்சுருக்க. அவனை பார்த்தவொடனே எனக்கு பிடிச்சதுடா. எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. அவனை ரொம்ப லவ் பண்ணுறேன்டா. ஏன்டா? நான் இது வரைக்கும் யாரையாவது இப்படி சொல்லி கேள்விப்பட்டிருக்கியா? யாருக்குமே நான் இது வரைக்கும் லவ் யூ சொல்லியிருக்கேனா? இல்லை யாரையாவது நான் கிஸ் தான் பண்ணியிருக்கேனா? ரூம் கூட்டிகிட்டு போவேன், சும்மா அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன், பேசுவேன், ரொமான்ஸாக பேசுகிற மாதிரி தான் பேசுவேன்டா. ஆனால் இது வரைக்கும் உங்களை கிஸ் கூட பண்ணதில்லை. ஆனால் நீ ரூமில் இருக்க அது இதுன்னு சொல்லி வச்சுருக்க. அவன் என்னடா நினைப்பான் அப்படி சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது இப்போ வயன்தான் டேக் கால் பண்ணுறான். டே அண்ணா, எங்கடா இருக்க? சரி ஜிமின் கிளம்புனானா என்ன? ஜிமின் கிளாஸ் வரேன்னா இன்னும் வரல. ஏய், அவனோட ஃப்ரெண்டு தானே நீ, என்னடா ஆச்சு? அவன் வேறு காலேஜ் மாறிட்டான். என்னது, காலேஜ் மாறிட்டானா? லூசா நீ? அவனுக்கு இந்த காலேஜ் எவ்வளோ பிடிச்சிருக்குன்னு சொன்னால் தெரியுமா? ஐயோ இவ வேற. ஏய் இப்போ பாருடி, நான் டென்ஷனில் இருக்கேன், எதுவாக இருந்தாலும் உன்னை நேரில் பார்த்து பேசுகிறேன். ஜிமினோட நம்பர் தெரியுமா? என்னது ஜிமினோட நம்பரா? தெரியும்டா, நம்பர் கொடு அப்படின்றான். ஒயன்டா நம்பர் சொல்கிறா. இப்போ அதை நோட் பண்ணி அந்த நம்பர் கால் பண்ணுறான். பட் அந்த நம்பர் ரீச்சே ஆகலை. பட் டேக்கு ரொம்ப கோவம் வந்துடுது. ஃபோனை தூக்கி போட்டு உடைக்கிறான். உடைச்சிட்டு இப்போ மட்டும் எனக்கு ஜிமின் கிடைக்கல, அப்புறம் அவ்வளோதான் இங்கே எல்லாருமே அப்படி சொல்லிட்டு ஃபஸ்ட்டாக போகிறான். போயிட்டு அவனோட பைக் வந்து ஹாஸ்டல் கிட்ட தான் விட்டுருப்பான். ஸோ அவனோட பைக் எடுத்துகிட்டு ஃபாஸ்ட்டாக போகிறான். அவனுக்கு ஒன்றுமே புரியல, அவங்க எப்படி போயிருப்பாங்க, எந்த பக்கம் போயிருப்பாங்க, எந்த காலேஜ் போயிருப்பாங்க, எதுவுமே தெரியல. ஏன்னா சுகாக்கா அது தெரிஞ்சிருக்காது. ஸோ அதனால் இவன் என்ன பண்ணுறான், அப்படி இப்படி போயிட்டு கடைசியில் ஒரு இடத்துல போய் உட்காந்துடுறான். ஐயோ ஜிமின், நானே உங்ககிட்ட அப்போவே சொல்லியிருக்கணுமோ, இப்போ யாரோ சொல்லி பண்ணி, கடவுளே அவன் என்னை தப்பாக புரிஞ்சிட்ருக்கான். நான் எல்லாருக்கிட்டையும் அப்படி தான் பேசுவேன்டா, சும்மா டைம் பாஸ்க்கு ஒரு டேட் மாதிரி போவேன். ஆனால் இது வரைக்கும் யாரையும் என்னை டச் பண்ண விட்டதே இல்லைடா. ரூமுக்கு வந்தால் கூட ட்ரிங்க்ஸ் பண்ணுவேன், ட்ரிங்க்ஸ் பண்ணும்போது கூட என் லிமிட்டை நான் தாண்டவே மாட்டேன் ஜிமின். கடவுளே என்ன சொல்லி அவன் கூட்டிகிட்டு போனானே தெரிலையே அப்படி சொல்லி இங்கே டே தான் அப்படி இருக்கான். ஜின்னா, இந்த காலேஜ் உனக்கு ஓகே தானே? ஓகே ஆயாங், இந்த காலேஜே எனக்கு ஓகே தான். அப்புறம் நான் இந்த காலேஜில் படிக்கிறேன்னு சுகா கிட்ட சொல்லி யார்கிட்டே சொல்லாதன்னு சொல்லிவிடுங்க. என்னடா ஆச்சு, ஏதாவது அந்த காலேஜில் பிரச்சனையா?
அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படி சொல்லிட்டு இப்போ ஜிமின் தான் அப்படியே மெதுவாக போகிறான். இப்போ மெக் தான் சார் சொல்லு மெக் என்னாச்சு அப்படின்னா இப்போ மெக் தான் எல்லாத்தையும் சொல்கிறான். பட் ஜிமின் லவ் பண்ணுறேன்னு சொன்னதெல்லாம் சொல்லியிருக்க மாட்டான். ஓ அவ்வளோதானா, சரி ஓகே நான் பார்த்துக்கிறேன். அதான் அவன் காலேஜ் மாறிட்டான்ல, இதுக்கப்புறம் ப்ராப்ளம் அவனுக்கு தெரியும் அந்த காலேஜே அவங்க அப்பாவோடது தானே. ஆமாம் சார். சரி இதை பெருசாக ஆக்காதீங்க, என்ன லவ் பண்ணுறேன் தானே சுற்றுனா, அதான் வந்துட்டான்ல, இதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேன், அவனை பார்த்துக்கோ. அப்புறம் அவன் என்ன சொல்கிறது, சின்னதாக ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னா கூட அழுதுடுவான். எதுவாக இருந்தாலும் எனக்கு கால் பண்ண சரியா? ஓகே சார் பரவாயில்ல, என்னை ஜின்னே கூப்பிட்டு. ஓகே ஜின், நான் பார்த்துக்கிறேன். ஓகே சரி எதுவாக இருந்தாலும் கால் பண்ண. ஓகே அப்படி சொல்லிவிட்டு இப்போ ஜின் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இப்போ மெக் தான் ஜிமின் இதுக்கப்புறம் நான் அவனை பார்த்துக்கிறேன். எனக்கும் அவனை பார்த்தோன்னே ஒரு ஃபீலிங்ஸ் தெரியுமா, ஆனால் இந்த டயாங் மாதிரி ஃபேக்கான ஃபீலிங்ஸ் இல்லை. நான் உன்னை உண்மையாக லவ் பண்ணுறேன், உன்னை எப்படி சேஞ்ச் பண்ணணுன்னு எனக்கு தெரியும் அப்படி சொல்லிட்டு இப்போ மெக் தான் ஜிமின் கிட்டே போய் ஜிமினை எப்படியாவது சேஞ்ச் பண்ணணுன்னு ரொம்ப ட்ரை பண்ணுறாரு. இப்படியே ஒரு 1 இயர் ஆகிடுது. தேவால என்ன சொல்கிறது, அவர் நினச்சா எல்லா காலேஜ்லேயும் போய் தேட முடியும். ஆனால் தேவால ஜிமின் விட்டுட்டு போனதை அக்செப்ட் பண்ணவே முடியல. ஒவ்வொரு டேவும் ஜிமின் எங்கே தூங்கினானோ அந்த பிளேஸில் தான் படுத்துட்ருக்காரு. ஜிமினோட மெமரிஸ் தான். அந்த பெட்ஷீட்டை கூட அவர் வாஷ் பண்ணியிருக்கவே மாட்டார். அந்த பெட்ஷீட்டை டைட்டாக அவர் மேலே அந்த பெட்ஷீட்டை டைட்டாக அவர் கவர் பண்ணிவிட்டு டைட்டாக பிடிச்சிட்டு அந்த பெட்ஷீட்டை லைட்டாக ஸ்மெல் பண்ணிவிட்டு அவனோட ஸ்மெல் அப்படியே இருக்குதுல்ல அப்படி சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருப்பார். காயும் எவ்வளவோ மாற்றணும்னு நினைப்பாரு, ஆனால் டேவை சேஞ்ச் பண்ணவே முடியாது. காயம் ஏதாவது காலேஜாக இருக்குமோ அப்படி சொல்லி தேடணும்னு நினைப்பாங்க, தேடுவார். ஆனால் எந்த காலேஜில் ஜிமின் இருக்கான்றது தெரியாது. சுகாவுக்கு வந்து ஜிமின் போனதுக்கு ரீசன் டயாங் தான் தெரியும். ஸோ அதனால் எனக்கு தெரியாது, அண்ணா தான் ஜாயின் பண்ணாங்க, நீங்கள் வேணால் கேளுங்கன்னுவாங்க. பட் ஜின்னும் சொல்லியிருக்க மாட்டான், அவன் புசான் போயிட்டான்னு தான் சொல்லியிருப்பாங்க. ஸோ 1 இயர் ஆயிடுச்சு. இப்போ டே தான் புசானுக்கு போகலாம், ஜிமினை போய் பார்க்க போகலாம் அப்படின்றதுக்காண்டி காயை கூப்பிட்டுட்டு இப்போ அங்கே போகும்போது தான் ஒரு பைக்கில் மெக்கும் ஜிமினும் போகிறத பார்த்துருப்பாரு. பார்த்தோன்னே ஜிமின் மெக் இவங்க 2 பேர் இங்கே தான் இருக்காங்களா, அப்போ நம்மக்கிட்ட புசானில் இருக்காங்கன்னு பொய் சொல்லியிருக்காங்களா அப்படி சொல்லிட்டு, டே மச்சான் ஜிமின்டா. என்ன ஜிமினா? என்னடா மச்சான் மெக் கூட இருக்கான், அதுவும் இங்கே தான் காலேஜில் இருக்காங்க, காரை திருப்பு அப்படி சொல்லிட்டு சிக்னல்லேருந்து அப்படியே டேர்ன் பண்ணி அப்படியே அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு தான் போகிறாங்க. ஸோ அவங்க காலேஜ்குள்ளே தான் போகிறாங்க, ஹாஸ்டலில் தான் இருப்பாங்க. ஸோ இதை பார்த்தோன்னே டே மச்சான் இந்த காலேஜ் தான்டா அப்படின்னோடனே இப்போ டே தான், நம்ம வேறு காலேஜ் ஃபினிஷ் பண்ணிட்டோம். மச்சான் என்ன ஃபீல் பண்ணுற, அதான் மாஸ்டர் டிகிரி இருக்குல்ல, வா இந்த காலேஜில் இந்த இயர் போடலாம் அப்படி சொல்லிட்டு இப்போ காய் தான் கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்போ எங்கள் டயாங் தான் ரெடி ஆகுறாரு, ஏன்னா ஃபர்ஸ்ட் டே காலேஜு. ரெடி ஆகிட்டு கண்ணாடியை பார்த்துட்டு, நியூ லைஃப் நியூ பிகினிங், இதுக்கப்புறம் உன்னை எப்படி என்கிட்ட திரும்பி வர வைக்கிறேன் பாரு ஜிமின் அப்படி சொல்லிட்டு அப்படியே அழகாக ரெடி ஆகிட்டு வெளியே வர்றாரு. இப்போ எங்கள் ஜிமின் தான் மெக்கோட ரொம்ப க்ளோஸாக இருப்பார். அதாவது க்ளோஸ்ன்னு சொன்னால் ஃப்ரெண்டாக அந்த மாதிரி ரொம்ப க்ளோஸாக இருப்பார். ஆனால் மெக் லவ் பண்ணுவார், அது ஜிமினுக்கும் தெரியும். மெக் லவ் பண்ணுறாருன்றது ஜிமினுக்கு தெரியும். பட் ஜிமின் ஃப்ரெண்டாக தான் பழகுவார், ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் அந்த மாதிரி. இப்போ ஃபர்ஸ்ட் டே காலேஜ் எல்லோரும் வந்துட்டுருக்காங்க. இப்போ டே தான் அவ்வளோ அழகாக பைக்கில் ஹெல்மெட்லாம் போட்டு ஒயிட் கலர் டிஷர்ட் போட்டு அதுக்கு மேலே ஒரு பிளாக் கலர் ஷர்ட் போட்டிருக்காரு, பிளாக் கலர் பேண்ட்டு, ஹெல்மெட்டும் பிளாக் கலர் தான். அப்படியே அந்த ஹெல்மெட்டை இறக்கி வச்சுட்டு நடந்து வந்துட்டுருக்காரு. இப்போ ஜிமின் தான் அப்படியே மெக் கிட்ட பேசிட்டு, மெக் ஒயன் கிட்ட பேசினியா? பேசினேன். ஒயன் அவங்க அண்ணா கிட்ட இது வரைக்கும் எதுவும் சொல்லலை, அது வரைக்கும் நல்லது. ஒவ்வொரு டேவும் அப்படி கேட்காதுடா, அப்புறம் அவளுக்கு நீ இப்படி சொல்லிகிட்டே இருக்கேன்னு சொல்லிட்டு அப்புறம் டயாங் கிட்ட சொல்லிட போகிறா. அதெல்லாம் சொல்ல மாட்டா ஜிமின் அப்படி சொல்லிட்டு திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா டே தான் அவ்வளோ அழகாக வராங்க. எல்லா பொண்ணுங்க பசங்க எல்லாருமே டேவை தான் பார்க்குறாங்க. ஏன்னா அந்த ட்ரெஸ்ஸில் டயாங் அவ்வளோ அழகாக இருக்கார். ஜிமினே அவரோட கோவத்தை மறந்து அப்படியே டேவை பார்த்துட்ருக்காரு. மெக்கக்கா அவ்வளோ கோவம் வருது. ஜிமின் டயாங் அப்படி பார்க்குறது ஜிமின் பார்த்துட்டே இருக்காரு. இப்போ டே தான் அப்படியே ஜிமின் கிட்ட வந்து
ஜிமினோட ஹிப்பை டைட்டாக பிடிச்சி இழுத்து, ஹோய் என்ன அவன் நேராக என்ன மிஸ் பண்ணியா என்ன? என்னை பார்த்தோன்னே ஆட்டோமேட்டிக்காக டியர்ஸ்லாம் வருது. அப்புறம் கோவம் இருக்கிற மாதிரி தெரியலையே, ரொம்ப ரொமான்டிக்காக என்னை பார்க்குற மாதிரி இருக்குது அப்படின்ட்டு ஜிமின் தான் என்ன அப்படி சொல்லி தள்ளி வந்து நிற்கிறான். நீயா? நீ என்ன பண்ணுறீங்க? இங்கேயும் நான் அவனுக்கு சீனியர் தான், மாஸ்டர் டிகிரி போட்டிருக்கேன். மாஸ்டர் டிகிரியா? அப்படி சொல்லவுனே மெக் தான், ஜிமின் போகலாம். இதோ வர மெக் அப்படி சொல்லிட்டு திரும்புகிறான். அப்படியே ஜிமினோட ஹேண்டை பிடிச்சி இழுத்து அப்படியே இங்கே டயாங் தான் கிஸ் பண்ணுறான். ஓகே டியர்ஸ், இதோட இந்த 2 சாட்டில் ஃபஸ்ட் பார்ட்டை இங்கே ஃபினிஷ் பண்ணுறேன் டியர்ஸ். நம்ம செகண்ட் பார்ட்டு சோன் அப்லோட் பண்ணுறேன் டியர்ஸ். உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லுங்கள். நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். பை டியர்ஸ்.